For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். பண்டைய இந்தியாவின் மனித வரலாற்றின் வளர்ச்சியில் இரும்பு தொழில்நுட்பத்தின் அறிமுகத்தை மதிப்பிடுதல். இந்திய துணைக்கண்டத்தில் இரும்பு தொழில்நுட்பத்தின் ஆரம்பகால சான்றுகள் சுமார் கி.மு. 1200 முதல் கி.மு. 1000 வரையிலான காலப்பகுதிகளில் காணப்படுகின்றன. செம்பு, காப்பர் மற்றும் வெண்கலத்திற்கு பிரான்ஸ் பிறகு இரும்பு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியது. இது இரண்டாம் நகரமயமாக்கலுக்கு செகண்ட் அர்பனைசேஷன் வழிவகுத்தது. விவசாய புரட்சி மற்றும் காடுகளை அழித்தல். இரும்பு கண்டுபிடிப்பால் இந்திய சமூகம் அடைந்த மிக முக்கியமான மாற்றம் விவசாயத்துறையில்தான் நிகழ்ந்தது. உறுதியான கலப்பை கொழுக்கள் லயன் பிளவுஷர்ஸ். முந்தைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மரத்தாலான கலப்பைகள் களிமண் நிலங்களில் பயனுள்ளதாக இல்லை. ஆனால் இரும்பு கலப்பை கொழுக்களை பயன்படுத்துவதன் மூலம் அடர்த்தியான மண் மற்றும் கங்கைச் சமவெளியின் செழிப்பான ஆனால் கடினமான நிலப்பரப்பை கடினமாக உழ முடிந்தது. காடுகளை அழித்து விவசாய நிலமாக்குதல். இரும்பு கோடரிகள் மற்றும் பிற கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அடர்ந்த காடுகளை அழிப்பது எளிதாகியது. குறிப்பாக கிழக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் வரையிலான கங்கைச் சமவெளியின் பெரும் பகுதியை பெரிய அளவிலான விவசாய நிலமாக மாறுவது சாத்தியமானது. விளைவு உணவு உற்பத்தி அபரிமிதமாக அதிகரித்தது. இது விவசாய உபரியை அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் உருவாக்கி விவசாயம் சாராத மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை அளித்தது. பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்கள். விவசாய உபரி சமூகத்தில் பல அடுக்கு மாற்றங்களை உருவாக்கியது. நகரமயமாக்கலின் எழுச்சி. உணவு உபரி காரணமாக மக்கள் விவசாயத்தில் இருந்து கைவினைப் பொருட்கள், வர்த்தகம் மற்றும் நிர்வாகம் போன்ற தொழில்களுக்கு மாறினர். இது கி.மு. 6ஆம் நூற்றாண்டில் மகத பேரரசின் எழுச்சிக்கும் மற்றும் இரண்டாம் நகரமயமாக்கலுக்கும் மகாஜனபதங்கள் காலம் வழிவகுத்தது. இரும்பு கருவிகளின் உற்பத்தி மற்றும் விநியோகம் முக்கிய வர்த்தக நடவடிக்கைகளாக மாறின. கைவினைப் பொருட்களின் வளர்ச்சி. இரும்பு வெட்டுதல், மரவேலை மற்றும் தச்சு வேலைகளுக்கான கூர்மையான கருவிகள் கிடைத்தன. இதனால் ரதங்கள், கப்பல்கள் மற்றும் பெரிய கட்டிடங்களின் கட்டுமானம் மேம்படுத்தப்பட்டது. இரும்பு பயன்பாட்டால் தொழில்துறையின் உற்பத்தித்திறன் ப்ரொடக்டிவிட்டி பன்மடங்கு அதிகரித்தது. புதிய சமூக அடுக்குகள். பொருளாதார வளர்ச்சி புதிய சமூக பிரிவுகளை உருவாக்கியது. விவசாய உபரியை கட்டுப்படுத்தியவர்கள் அதிகாரம் பெற்றனர். வைசியர்கள், வணிகர்கள் மற்றும் சிரமணர்கள், புதிய மத இயக்கங்கள் போன்ற பிரிவினர் சமூகத்தில் முக்கியத்துவம் பெற்றனர். அரசியல் மற்றும் இராணுவ தாக்கம். இரும்பு தொழில்நுட்பம் பண்டைய இந்தியாவின் அரசியல் அதிகார அமைப்பை மாற்றியமைத்தது. வலிமையான இராணுவ சக்தி. இரும்பு வாள்கள், ஈட்டிகள் மற்றும் கவசங்கள் செம்பு ஆயுதங்களை விட வலிமை வாய்ந்தவை மற்றும் மலிவானவை. இது பெரிய அளவிலான இராணுவங்களை உருவாக்குவதற்கு உதவியது. எடுத்துக்காட்டு மகத பேரரசு கங்கைச் சமவெளியின் இரும்பு வளங்களை குறிப்பாக தற்கால ஜார்க்கண்ட் பகுதியில் திறம்பட பயன்படுத்தி அதன் அண்டை நாடுகளை விட அதிக வலிமையுடன் திகழ்ந்தது. இது இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு பேரரசு உருவாக வழிவகுத்தது. நிர்வாக மற்றும் நிலப்பிரபுத்துவ அமைப்பு. அதிகரித்த விவசாய உற்பத்தி அரசர்கள் அதிக வரிகளை வசூலிக்கவும் விரிவான நிர்வாக அமைப்புகளை பேணவும் உதவியது. இரும்பின் பயன்பாடு ஒரு பெரிய பகுதியை கட்டுப்படுத்தவும் மையப்படுத்தப்பட்ட அரசுகளை உருவாக்கவும் ஒரு கருவியாகச் செயல்பட்டது. முடிவுரை. இரும்பு தொழில்நுட்பம் பண்டைய இந்தியாவில் வெறும் உலோக மாற்றம் அல்ல, அது ஒரு சமூக புரட்சி. இது மனித உழைப்பின் உற்பத்தித்திறனை அதிகரித்து காடுகளை விவசாய நிலங்களாக மாற்றி உணவு உபரியை உருவாக்கி அது நகரமயமாக்கலுக்கும் இறுதியாக இந்தியாவின் முதல் பேரரசுகளின் எழுச்சிக்கும் வழிவகுத்தது. இரும்பின் அறிமுகம்தான் வேத காலத்திலிருந்து புத்தர் மற்றும் மகாவீரர் தோன்றிய மகாஜனபதங்களின் காலத்தை கி.மு.
600 நோக்கிய வளர்ச்சிக்கு தீர்க்கமான சக்தியாக இருந்தது. Evaluate the introduction of iron technology in the development of human history of ancient India. பண்டைய இந்தியாவின் மனித வரலாற்றின் வளர்ச்சியில் இரும்பு தொழில்நுட்பத்தின் அறிமுகத்தை மதிப்பிடுங்கள். Introduction of iron technology இரும்பு தொழில்நுட்பத்தின் அறிமுகம். The introduction of iron technology in ancient India marked a significant milestone in human history, transforming various aspects of society. பண்டைய இந்தியாவில் இரும்பு தொழில்நுட்பத்தின் அறிமுகம் மனித வரலாற்றில் முக்கிய முன்னேற்றமாகும். இது சமூகத்தை பல்வேறு அம்சங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. Impact on agriculture விவசாயத்தில் தாக்கம். Increased productivity உற்பத்தி அதிகரிப்பு. Iron tools, such as plows and sickles, improved agricultural productivity, allowing for more efficient farming practices. கலப்பைகள் மற்றும் அரிவாள்கள் போன்ற இரும்பு கருவிகள் விவசாய உற்பத்தியை மேம்படுத்தின, விவசாய செயல்களை அதிக செயல்திறனுடன் செய்ய உதவியது. Expansion of agriculture விவசாய விரிவாக்கம். Iron technology enabled the cultivation of new areas, leading to agricultural expansion and increased food production. இரும்பு தொழில்நுட்பம் புதிய நிலங்களை பயிரிட உதவியது, விவசாய விரிவாக்கம் மற்றும் உணவு உற்பத்தி அதிகரிப்புக்கு வழிவகுத்தது. Impact on craftsmanship and industry கைவினை மற்றும் தொழிற்துறையில் தாக்கம். Improved tools மேம்பட்ட கருவிகள். Iron tools and techniques enhance craftsmanship, enabling the creation of more sophisticated and durable goods. இரும்பு கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் கைவினையை மேம்படுத்தின, அதிக நுட்பமான மற்றும் தாங்கக்கூடிய பொருட்களை உருவாக்க உதவியது. Growth of industries தொழிற்சாலைகளின் வளர்ச்சி. Iron technology facilitated the growth of industries, such as blacksmithing, carpentry, and weapon manufacturing. இரும்பு தொழில்நுட்பம் பொற்கொல்லன், தச்சு வேலை, ஆயுத உற்பத்தி போன்ற தொழிற்சாலைகளின் வளர்ச்சிக்கு உதவியது. Impact on society and economy சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் தாக்கம். Urbanization நகர்மயமாக்கம். The increased productivity and growth of industries contributed to urbanization, as cities became centers of trade and commerce. உற்பத்தி அதிகரிப்பும் தொழிற்துறை வளர்ச்சியும் நகர்மயமாக்கத்திற்கு வழிவகுத்தது, நகரங்கள் வர்த்தக மையங்களாக மாறின. Trade and commerce வர்த்தகம் மற்றும் வணிகம். Iron technology facilitated the expansion of trade and commerce, both within India and with neighboring regions. இரும்பு தொழில்நுட்பம் இந்தியாவிற்குள் மற்றும் அண்டை பிராந்தியங்களுடன் வர்த்தக விரிவுக்கு உதவியது. Conclusion. The introduction of iron technology in ancient India had a profound impact on agriculture, craftsmanship, industry, and society as a whole. It played a crucial role in shaping the course of human history in the region, contributing to economic growth, urbanization, and cultural development. பண்டைய இந்தியாவில் இரும்பு தொழில்நுட்பத்தின் அறிமுகம் விவசாயம், கைவினை, தொழிற்துறை மற்றும் சமூகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது அந்த பிராந்திய மனித வரலாற்றின் திசையை அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தது மற்றும் பொருளாதார வளர்ச்சி, நகர்மயமாக்கம் மற்றும் கலாச்சார முன்னேற்றத்திற்கு உதவியது. பிற்கால வேத காலத்திற்கு பிந்தைய நகரமயமாக்கல். இரண்டாம் நகரமயமாக்கலுக்கு வழிவகுத்த காரணிகள். பண்டைய இந்தியாவில் பிற்கால வேத காலத்தின் முடிவில் சுமார் கி.மு. 700 முதல் 600 வரை நகரமயமாக்கல் செயல்முறை விரைவுபடுத்தப்பட்டது. இந்த காலகட்டமே மகாஜனபதங்கள் மகாஜனபதாஸ் உருவான மற்றும் புத்தர், மகாவீரர் போன்ற சீர்திருத்தவாதிகள் வாழ்ந்த காலம் ஆகும். இரண்டாம் நகரமயமாக்கலுக்கு பின்வரும் 5 முக்கிய காரணிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டன. இரும்புத் தொழில்நுட்பத்தின் பரவல். டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்.
இரண்டாம் நகரமயமாக்கலின் மிக அடிப்படையான மற்றும் மூல காரணிகளில் முதன்மையானது இரும்பு தொழில்நுட்பத்தின் பரவலாகும். விவசாய உற்பத்தித்திறன் இரும்பு கலப்பை கொழுக்களை பயன்படுத்தியதால் கங்கைச் சமவெளியின் செழிப்பான ஆனால் கடினமான வண்டல் மண்ணை ஆழமாக உழ முடிந்தது. இதனால் ஒரு யூனிட் நிலத்திலிருந்து அதிக தானிய உற்பத்தி சாத்தியமானது. காடுகளை அழித்தல் இரும்பு கோடரிகள் அடர்ந்த காடுகளை அழித்து விவசாய நிலங்களாக மாற்றுவதற்கு உதவியது. இது கங்கைச் சமவெளியின் கிழக்கு பகுதிகளில் விவசாய பகுதிகளை விரிவுபடுத்தியது. விளைவு உணவு உபரி அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் கிராமப்புறங்களிலிருந்து நகரங்களை நோக்கி நகர்ந்த மக்களை பராமரிக்க உதவியது. உபரி இல்லாமல் நகரங்கள் உருவாக முடியாது. விவசாய உபரி மற்றும் பொருளாதாரச் சிறப்பியல்பு எக்கனாமிக் ஸ்பெஷலைசேஷன். உணவு உபரி கிடைத்தவுடன் மக்கள் அனைவரும் விவசாயத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் நீங்கியது. தொழில் பிரிவினை விவசாய உபரி கைவினைஞர்கள் குயவர்கள் உலோக வேலை செய்பவர்கள் நெசவாளர்கள் மற்றும் கட்டுமான பணியாளர்கள் போன்ற விவசாயம் சாராத தொழில்களில் மக்கள் ஈடுபட அனுமதித்தது. இது சமூகத்தில் நிபுணத்துவம் மற்றும் தொழில் பிரிவினையை ஸ்பெஷலைசேஷன் அதிகரித்தது. உற்பத்தி மையங்கள் இந்த கைவினைஞர்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யத் தொடங்கினர். இது வர்த்தகத்தின் வளர்ச்சியை ஊக்குவித்தது மற்றும் கிராமச் சந்தைகள் பெரிய நகர மையங்களாக மாற வழிவகுத்தது. அரசியல் மாற்றம் மற்றும் மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் பொலிட்டிக்கல் சென்ட்ரலைசேஷன். பிற்கால வேத காலத்தின் பழங்குடி அமைப்புகள் ஜனபதங்கள் படிப்படியாக பெரிய ஒழுங்கமைக்கப்பட்ட பிராந்திய அரசுகளாக மகாஜனபதங்கள் மாறின. மகாஜனபதங்களின் தோற்றம் கி.மு. 6ஆம் நூற்றாண்டில் 16 மகாஜனபதங்கள் உருவாயின. இவற்றில் மகதம் கோசலம் மற்றும் வச்சம் போன்றவை அதிக சக்தி வாய்ந்தவை. தலைநகரங்கள் ஒவ்வொரு மகாஜனபதத்திற்கும் ஒரு மையப்படுத்தப்பட்ட தலைநகரம் தேவைப்பட்டது. ஏகா பாடலிபுத்திரம் இராஜகிருகம் சிராவஸ்தி. இந்த தலைநகரங்கள் அரசியல் மற்றும் நிர்வாக மையங்களாகச் செயல்பட்டன. இது நகரங்களின் வளர்ச்சிக்கு அவசியமானது. பாதுகாப்பு அரசர்கள் தங்கள் நகரங்களை பாதுகாக்க சுவர்கள் மற்றும் கோட்டைகளை எழுப்பினர். இது நகரமயமாக்கலின் ஒரு அடையாளமாக இருந்தது. வர்த்தகம் மற்றும் நாணய பொருளாதாரம் ட்ரேட் அண்ட் மானிட்டரி எக்கானமி. வர்த்தக நடவடிக்கைகளின் விரிவாக்கம் மற்றும் பணத்தின் பயன்பாடு நகர வளர்ச்சியின் ஊக்கிகளாகச் செயல்பட்டன. வர்த்தக பாதைகள் உத்தரபதா வடக்கு பாதை மற்றும் தட்சிணபதா தெற்கு பாதை போன்ற நீண்ட தூர வர்த்தக பாதைகள் நிறுவப்பட்டன. இந்த வர்த்தக பாதைகளின் குறுக்கு வழிகளில் முக்கிய நகரங்கள் தோன்றின. நாணயங்களின் அறிமுகம் இந்த காலகட்டத்தில் பஞ்ச் மார்க் நாணயங்கள் பஞ்ச் மார்க்ட் காயின்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டன. இது பண்டமாற்று முறைக்கு பதிலாக பண பரிவர்த்தனையை எளிதாக்கியது. நாணயங்கள் வர்த்தகத்தை மேலும் திறமையானதாகவும் பெரிய அளவிலும் நடத்த உதவியது. இது வணிகர்கள் வைசியர்கள் மற்றும் நகரங்களின் செழிப்புக்கு வழிவகுத்தது. வணிகக் குழுக்கள் வர்த்தக குழுக்களும் சிரேணிகள் ஸ்ரேனஸ் கைவினைஞர்களின் குழுக்களும் நகரங்களின் பொருளாதார வாழ்வில் முக்கிய பங்கு வகித்தன. நிதிச் சேவைகளை வழங்கின மற்றும் சட்டங்கள் மூலம் ஒழுங்குபடுத்தப்பட்டன. கருத்துரு மற்றும் மதத்தின் தாக்கம் ஐடியாலஜிக்கல் ஃபேக்டர். புத்த மதம் புத்திசம் மற்றும் சமண மதம் ஜெயினிசம் போன்ற புதிய மதங்கள் நகரமயமாக்கலுக்கு ஒரு சமூக மற்றும் சித்தாந்த ரீதியான ஆதரவை அளித்தன. சமூக சமத்துவம் இந்த மதங்கள் வேத பாரம்பரியத்தில் இருந்த சடங்குகள் மற்றும் பிராமணர்களின் மேலாதிக்கத்தை சவால் செய்தன. இவை வர்த்தகத்தை ஆதரித்தன மற்றும் வைசியர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தன. நகரங்களை மையமாகக் கொள்ளுதல் புத்தர் மற்றும் மகாவீரர் இருவரும் தங்கள் போதனைகளை நகரங்களிலும் வர்த்தக மையங்களிலும் பரப்பினர். இது மக்கள் திரளாக நகர்ப்புறங்களுக்கு வருவதை ஊக்குவித்தது.
முடிவுரை. இரண்டாம் நகரமயமாக்கல் என்பது வெறுமனே குடியேற்றங்களின் பெருக்கம் மட்டுமல்ல, இது ஒரு கூட்டுச் செயல்பாடாகும். இரும்பு தொழில்நுட்பம் அடித்தளத்தை அமைத்தது, விவசாய உபரி பொருளாதாரத்தை தூண்டியது, மகாஜனபதங்கள் அரசியல் கட்டமைப்பை வழங்கின, வர்த்தகம் மற்றும் நாணயங்கள் பரிமாற்றத்தை எளிதாக்கின, மற்றும் புத்த, சமண மதங்கள் புதிய சமூக மதச் சூழலை உருவாக்கின. இந்த ஒருங்கிணைந்த காரணிகளின் விளைவாகத்தான் வட இந்தியாவில் ஒரு சக்திவாய்ந்த மற்றும் செழிப்பான நாகரிகம் கி.மு. 6ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு எழுந்தது. Discuss the factors that played an important role in the process of urbanization after the later Vedic period. பிற்கால வேத காலத்திற்கு பிறகு நகரமயமாக்கல் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகித்த காரணிகளை பற்றி விவாதிக்கவும். Urbanization in post-Vedic India. பிந்தைய வேத கால இந்தியாவில் நகரமயமாக்கல். The later Vedic period saw significant changes that contributed to the process of urbanization in ancient India. பிந்தைய வேத காலத்தில் இந்தியாவில் நகரங்களின் வளர்ச்சிக்கு உதவும் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. Key factors. முக்கிய காரணிகள். Agricultural surpluses. வேளாண் உற்பத்தியின் அதிகரிப்பு. Increased agricultural productivity and surpluses enabled the growth of cities by providing a stable food supply. வேளாண் உற்பத்தி அதிகரித்து அதிக உணவு உற்பத்தி ஏற்பட்டது, இது நகரங்களின் வளர்ச்சிக்கு உதவியது. Trade and commerce. வர்த்தகம் மற்றும் வணிகம். Expansion of trade and commerce, both within India and with neighboring regions, fueled urbanization. இந்தியாவிற்குள் மற்றும் அண்டை பகுதிகளுடன் வர்த்தகம் விரிவடைந்து நகரங்களின் வளர்ச்சியை ஊக்குவித்தது. Craft specialization. கைவினை திறன்கள். The development of specialized crafts and industries contributed to the growth of cities. நிறுவனங்கள் மற்றும் சிறப்பு கைவினை திறன்களின் வளர்ச்சி நகரங்களின் விருத்திக்கு உதவியது. State formation. மாநில உருவாக்கம். The emergence of complex states and kingdoms led to the establishment of administrative centers, which often became cities. சிக்கலான அரசுகள் மற்றும் இராச்சியங்கள் உருவானதால் நிர்வாக மையங்கள் உருவாகி அவை பெரும்பாலும் நகரங்களாக மாறின. Conclusion. The interplay of these factors created a fertile ground for urbanization in post-Vedic India, laying the foundation for the growth of cities and the development of more complex societies. இந்த காரணிகள் சேர்ந்து பிந்தைய வேத கால இந்தியாவில் நகரங்களின் வளர்ச்சிக்கு நிலையான அடித்தளத்தை உருவாக்கின, மேலும் சிக்கலான சமுதாயங்களின் உருவாக்கத்திற்கு வழிவகுத்தன. மகத பேரரசின் எழுச்சி. நந்தர்கள் காலம் வரை அதன் வெற்றிக்கு பங்களித்த காரணிகள். மகத பேரரசின் எழுச்சி சுமார் கி.மு. 6ஆம் நூற்றாண்டு வட இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாக்கலின் உச்சத்தை குறிக்கிறது. இது 16 மகாஜனபதங்களில் மகாஜனபதாஸ் ஒன்றாகத் தொடங்கி இறுதியில் பெரும்பாலான இந்திய துணைக்கண்டத்தை உள்ளடக்கிய ஒரு பேரரசாக மௌரிய பேரரசுக்கு முன் உருவெடுத்தது. அதன் வெற்றிக்கு பின்வரும் காரணிகள் பங்களித்தன. மகத பேரரசின் எழுச்சிக்கு பங்களித்த காரணிகள். புவியியல் மற்றும் பொருளாதார நன்மைகள். த ஜியோகிராஃபிக்கல் எட்ஜ். மகதம் பெற்றிருந்த புவியியல் அமைப்பு மற்றும் வளங்கள் அதன் வெற்றிக்கு மிக முக்கியமான அடித்தளமாக செயல்பட்டன. வளமான கங்கைச் சமவெளி. மகதம் கங்கைச் சமவெளியின் கீழ் பகுதியில் அமைந்திருந்தது, இதனால் அதன் நிலம் மிகவும் வளமானதாகவும் ஆண்டுக்கு 2 முறை பயிரிடக்கூடியதாகவும் இருந்தது. இது நிரந்தரமான விவசாய உபரியை அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் உறுதி செய்தது, இது இராணுவத்திற்கும் நகர மக்களுக்கும் உணவளிக்க உதவியது. பாதுகாப்பு வாய்ந்த தலைநகரங்கள். இராஜகிருகம். ராஜ்கிர் ஆரம்பகால தலைநகரம் 5 மலைகளால் சூழப்பட்டு இயற்கையான கோட்டையாகச் செயல்பட்டது. பாடலிபுத்திரம். இதை உத்தேசமாக உருவாக்கிய அஜாதசத்ருவின் மகன் உதயினன் இதை தலைநகரமாக்கினார். இது கங்கை, சோன் மற்றும் கந்தக் நதிகளின் சந்திப்பில் இருந்ததால் நிலம் மற்றும் நீர்வழியான வர்த்தகம் மற்றும் போக்குவரத்துக்கு பாதுகாப்பான மற்றும் மையமான இடமாக அமைந்தது. கனிம வளங்கள். தற்கால ஜார்க்கண்ட் பகுதியில் அமைந்திருந்த இரும்புத்தாது படிவங்களுக்கு மகதம் அருகில் இருந்தது.
இந்த இரும்பு வலிமையான ஆயுதங்கள் செய்யவும் விவசாய கருவிகளை தயாரிக்கவும் மலிவான மற்றும் தொடர்ச்சியான மூலப்பொருளாக கிடைத்தது. இராணுவ மேன்மை மற்றும் தொழில்நுட்ப புதுமை மிலிட்டரி சுப்பீரியாரிட்டி. இரும்பு ஆயுதங்கள் மலிவான இரும்பு கருவிகள் காரணமாக மகத இராணுவம் அதன் போட்டியாளர்களை விடச் சிறந்த மற்றும் அதிக எண்ணிக்கையிலான ஆயுதங்களை பயன்படுத்த முடிந்தது. யானைகள் பயன்பாடு மகதத்தின் கிழக்கு பகுதியில் அடர்ந்த காடுகள் இருந்ததால் அங்கு யானைகள் எலிஃபண்ட்ஸ் அபரிமிதமாக கிடைத்தன. யானைகளை இராணுவத்தில் பயன்படுத்துவதில் மகதம் சிறந்து விளங்கியது. இது போர்க்களத்தில் ஒரு முக்கிய உளவியல் மற்றும் தந்திரோபாய நன்மையை அளித்தது. புதுமையான போர் ஆயுதங்கள் அஜாதசத்ரு காலத்தில் புதிய மற்றும் பயங்கரமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. ரத முசலம் ராத்தமுஷாலா சுழலும் கத்திகளைக் கொண்ட ஒரு போர் தேர் பேட்டில் சாரியட். மகாசிலாகண்டகம் மகாசிலாகாண்டகா ஒரு பெரிய கல்லை எரியும் கவன் கேட்டபல்ட். வலிமையான மற்றும் இலட்சிய ஆட்சியாளர்கள் அம்பிஷஸ் ரூலர்ஸ். ஹரியங்கா வம்சம் சுமார் கி. மு. 544 முதல் 413 வரை. பிம்பிசாரர் இவர் திருமண உறவுகள் மற்றும் வெற்றிகரமான போர்கள் மூலம் மகதத்தை விரிவுபடுத்தினார். அங்க நாட்டை இணைத்தது முக்கிய மைல்கல். அஜாதசத்ரு இவர் தனது தந்தை பிம்பிசாரரை சிறையிலடைத்துக் கொன்றாலும் மேலும் பலமான தளபதியாக இருந்து மகதத்தின் நிலப்பரப்பை சண்டையிட்டு விரிவுபடுத்தினார். இவர் வஜ்ஜி கைப்பற்றினார். சிசுநாக வம்சம் சுமார் கி. மு. 413 முதல் 345 வரை. சிசுநாகர் அவந்தி யவான்டி பேரரசை கைப்பற்றி மகதத்துடன் இணைத்தார். இது மகதத்தை மேலும் பலப்படுத்தியது. நந்த வம்சம் சுமார் கி. மு. 345 முதல் 321 வரை. மகாபத்ம நந்தர் இவர் இந்திய வரலாற்றில் ஒரு மாபெரும் ஆட்சியாளர். இவர் கிட்டத்தட்ட அனைத்து வட இந்திய பகுதிகளையும் கைப்பற்றி முதல் உண்மையான வட இந்திய பேரரசை உருவாக்கினார். சமூக கலாச்சார நெகிழ்வுத்தன்மை சோசியோ கல்ச்சரல் ஃப்ளெக்சிபிலிட்டி. மகதம் வேத கலாச்சாரத்தின் முக்கிய மையமான குரு பாஞ்சாலத்திற்கு வெளியே இருந்தது. இதனால் அது ஆணாதிக்கம் மற்றும் கடுமையான வர்ணாசிரம அமைப்பால் பாதிக்கப்படவில்லை. இந்தச் சமூகச் சூழல் புத்த மதம் மற்றும் சமண மதம் போன்ற புதிய மதங்களின் தோற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு உதவியது. இந்த மதங்கள் வர்த்தகத்தை ஆதரித்தன. இது வணிகர்கள் வைசியர்கள் மற்றும் கைவினைஞர்கள் மத்தியில் மகதத்திற்கு ஆதரவை பலப்படுத்தியது. முடியாட்சியற்ற அரசுகள் மீதான மகதத்தின் கொள்கை பாலிசி டுவர்ட்ஸ் நான் மொனார்க்கிக்கல் ஸ்டேட்ஸ். கி. மு. 6ஆம் நூற்றாண்டில் மகதத்தின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று அதன் வடக்கில் இருந்த வஜ்ஜி கூட்டமைப்பு வஜ்ஜி கன்ஃபெடரசி லிச்வஸ் ஆகும். இது 8 குலங்களின் முடியாட்சியற்ற அரசுகளின் கூட்டணி. மகதம் ஒரு மையப்படுத்தப்பட்ட முடியாட்சியாக மொனக்கி இருந்தபோது வஜ்ஜி ஒரு கணம் அல்லது சங்கம் கானா ஓர் சந்தா ஒலிகாட்சி அமைப்பை கொண்டிருந்தது. மகதத்தின் அணுகுமுறை நிரந்தர அச்சுறுத்தலை அகற்றுதல். முடியாட்சியற்ற அரசுகள் மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை நம்பாததால் அவை மகதத்திற்கு நிரந்தரமான அச்சுறுத்தலாக இருந்தன. மகத ஆட்சியாளர்கள் இந்த குடியரசுகளை இணைப்பதே நிரந்தர வெற்றிக்கான ஒரே வழி என்று கருதினர். முக்கிய எடுத்துக்காட்டு அஜாதசத்ருவும் வஜ்ஜியும். மூலோபாய இலக்கு மகத பேரரசர் அஜாதசத்ரு வஜ்ஜி கூட்டமைப்பை கைப்பற்றுவதை தனது முக்கிய இலக்காக கொண்டார். வஜ்ஜியின் தலைநகரான வைசாலி மகதத்தின் வடக்கே வர்த்தக பாதையில் அமைந்திருந்தது. 2 அடுக்கு உத்தி பிரித்தாளும் கொள்கை. அஜாதசத்ரு தனது பிராமண அமைச்சரான வஸ்ஸகாரை வஸ்ஸகர வஜ்ஜிக்குள் அனுப்பி கூட்டமைப்பின் முக்கிய உறுப்பினர்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தினார். ஒற்றுமை இழக்கப்பட்டதால் வஜ்ஜி தனது பலத்தை இழந்தது. இராணுவ வெற்றி பிளவுபட்ட பின் அஜாதசத்ரு தனது புதுமையான ஆயுதங்களான
ரத, முசல மற்றும் மகாசிலாகண்டகம் ஆகியவற்றை பயன்படுத்தி வஜ்ஜியின் மீது தாக்குதல் நடத்தி அதை வெற்றிகரமாக மகதத்துடன் இணைத்தார். பின்விளைவு: முடியாட்சியற்ற அரசுகளை வெற்றிகரமாக கைப்பற்றுவதன் மூலம் மகதம் தனது பிரதேச எல்லையை பலப்படுத்தியது, வர்த்தக பாதைகளின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை பெற்றது மற்றும் தனது பொருளாதார மற்றும் இராணுவ வளங்களை மேலும் பெருக்கியது. நந்தர்கள் மற்றும் மௌரியர்கள் காலத்தில் எஞ்சியிருந்த முடியாட்சியற்ற அரசுகளும் படிப்படியாக அழிக்கப்பட்டன அல்லது அடக்கப்பட்டன. முடிவுரை: மகத பேரரசின் எழுச்சி என்பது தற்செயலானது அல்ல. இது புவியியல் அதிர்ஷ்டம், இரும்புக் கருவிகளால் தூண்டப்பட்ட பொருளாதார புரட்சி, யானைகள் போன்ற இராணுவ வளங்களின் திறமையான பயன்பாடு மற்றும் பிம்பிசாரர் முதல் மகாபத்ம நந்தர் வரையிலான இலட்சியமுள்ள ஆட்சியாளர்களின் அரசியல் புத்திசாலித்தனம் ஆகியவற்றின் கலவையாகும். முடியாட்சியற்ற அரசுகளை கைப்பற்றும் அதன் கொள்கை, பிராந்திய அதிகாரத்தின் அனைத்து வடிவங்களையும் ஒழித்து மையப்படுத்தப்பட்ட மற்றும் சமமற்ற பேரரசின் ஆதிக்கத்தை நிலைநாட்டியது. Trace the rise of Magadhan imperialism up to the times of the Nandars with particular reference to its policy towards the non-monarchical state. Discuss the factors that contributed to its success. மகதன் ஏகாதிபத்தியத்தின் எழுச்சியை நந்தர்கள் காலம் வரை, குறிப்பாக முடியாட்சியற்ற அரசு குறித்த அதன் கொள்கையை குறிப்பிட்டு அதன் வெற்றிக்கு பங்களித்த காரணிகளை பற்றி விவாதிக்கவும். The rise of Magadhan imperialism was a significant event in Indian history, marking the first successful attempt at imperial and dynastic unification. மகதன் ஏகாதிபத்தியத்தின் எழுச்சி இந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். இது ஏகாதிபத்திய மற்றும் வம்ச ஒருங்கிணைப்புக்கான முதல் வெற்றிகரமான முயற்சியை குறிக்கிறது. Rise of Magadha. மகாதாவின் எழுச்சி. Strong rulers. Magadha was ruled by capable leaders, such as Bimbisara and Ajatashatru played a crucial role in its expansion. வலிமையான ஆட்சியாளர்கள். மகதம் பிம்பிசாரர் மற்றும் அஜாதசத்ரு போன்ற திறமையான தலைவர்களால் ஆளப்பட்டது, அதன் விரிவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தது. பாலிசி டுவர்ட்ஸ் non-monarchical states. அரசாங்கம் இல்லாத மாநிலங்களுக்கான கொள்கை. Magadha's policy towards non-monarchical states, such as the Vajis, was marked by conflict. வஜ்ஜிகள் போன்ற அரசாங்கமில்லாத மாநிலங்களுக்கான மகாதாவின் கொள்கை போராட்டம் கொண்டதாக இருந்தது. The Nandars, who later ruled Magadha, also expanded its boundaries, pushing its reach to the greatest extent in the pre-Mauryan period. பின்னர் மகதத்தை ஆண்ட நந்தர்களும் அதன் எல்லைகளை விரிவுபடுத்தினர். மௌரியர்களுக்கு முந்தைய காலத்தில் அதன் எல்லையை மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தினர். Factors contributing to success. வெற்றிக்கு காரணமான காரணிகள். Central location. Magadha's location in the Gangetic Valley provided a strategic advantage, allowing for easy access to trade routes, fertile land, and natural resources. மைய அமைவிடம். கங்கை பள்ளத்தாக்கில் மகதத்தின் இருப்பிடம், வர்த்தக பாதைகள், வளமான நிலம் மற்றும் இயற்கை வளங்கள் போன்ற நன்மைகளை வழங்கியது. Military strength. Magadha had abundant iron supplies from Rajgir, allowing it to equip a vast army with iron weapons and sell surplus iron to other states. இராணுவ பலம். மகதத்திற்கு ராஜ்கீரிலிருந்து ஏராளமான இரும்பு கிடைத்தது. இதனால் மகதம் இரும்பு ஆயுதங்களைக் கொண்டு ஒரு பெரிய இராணுவத்தை உருவாக்கப்பட்டது. மீதமுள்ள இரும்பை மற்ற மாநிலங்களுக்கு விற்கவும் முடிந்தது. Effective governance. Magadha formed strategic alliances with other kingdoms and tribes through marriage alliances, religious tolerance, and economic incentives. திறமையான ஆட்சி, திருமண கூட்டணிகள், மத சகிப்புத்தன்மை மற்றும் பொருளாதார ஊக்கத்தொகைகள் மூலம் மகதம் மற்ற ராஜ்ஜியங்கள் மற்றும் பழங்குடியினருடன் கூட்டணிகளை உருவாக்கியது. Weakness of other kingdoms. The decline of neighboring kingdoms prevented them from uniting against Magadha, allowing it to expand its territories without significant resistance. பிற ராஜ்யங்களின் பலவீனம். அண்டை ராஜ்யங்களின் வீழ்ச்சி மகதத்திற்கு எதிராக ஒன்றுபடுவதை தடுத்தது, இதனால் அது குறிப்பிடத்தக்க எதிர்ப்பு இல்லாமல் தனது பிரதேசங்களை விரிவுபடுத்த அனுமதித்தது.
கண சங்கங்களின் கண்ணோட்டம் மற்றும் வீழ்ச்சி. கண சங்கங்கள் என்றால் என்ன? கண சங்கங்கள் அல்லது குடியரசு அரசுகள் நான் மொனார்க்கிக்கல் ஸ்டேட்ஸ் வட இந்தியாவில், குறிப்பாக கங்கைச் சமவெளியின் வடக்கு பகுதிகளில் கி.மு. 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 2ஆம் நகரமயமாக்கல் காலத்தில் விளங்கின. இவற்றின் நிர்வாக அமைப்பு முடியாட்சியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டிருந்தது. நிர்வாக அமைப்பு மற்றும் செயல்பாடு. ஆளும் குழு. இந்த பகுதிகளில் முழுமையான அதிகாரம் ஒற்றை மன்னனிடம் இருக்கவில்லை. மாறாக ஆளும் அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட குலத்தைச் சேர்ந்த தலைவர்களின் குழுவிடம் இருந்தது. இந்த தலைவர்கள் அனைவரும் ராஜாக்கள் கிங்ஸ் என்று அழைக்கப்பட்டனர். சபை அசெம்பிளி அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுக்கும் ஒரு மத்திய சபை சங்க சபை இருந்தது. இந்த சபை வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சந்தகர கூடியது. ஆட்சி முறை தன்மை. இவை ஒலிகார்ச்சி ஒரு சிலரின் ஆட்சி வகையைச் சேர்ந்தவை. அவை நவீன ஜனநாயகத்திற்கு நெருக்கமானவை அல்ல. ஏனெனில் ஆட்சி அதிகாரம் பிறப்பால் வந்த ஒரு குறிப்பிட்ட பிரபுத்துவ குலத்தினருக்கே க்ஷத்ரிய கிளான்ஸ் மட்டுமே சொந்தமானது. மற்ற சமூக பிரிவினருக்கு பிராமணர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் மற்றும் அடிமைகள் இதில் பங்கு இல்லை. சபை கூடும்போது ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு விவாதத்தில் பங்கு பெறலாம் மற்றும் ஒருமித்த கருத்தை அடைய வாக்களிக்கலாம். முக்கிய எடுத்துக்காட்டுகள்: வஜ்ஜி கூட்டமைப்பு வஜ்ஜி கன்ஃபெடரசி. இது லிச்சாவிஸ் லிச்வஸ், ஜனத்ரிகர்கள் மற்றும் விதேகர்கள் உட்பட 8 குலங்களின் கூட்டமைப்பு. வைசாலி இதன் தலைநகரம். சாக்கியர்கள் ஷாக்யர்ஸ். புத்தர் பிறந்த கபிலவஸ்து இதன் ஒரு பகுதியாக இருந்தது. மல்லர்கள் மலர்ஸ், பாவா மற்றும் குசிநாகரம் இதன் முக்கிய நகரங்கள். கண சங்கங்களின் பலங்கள். சுதந்திர உணர்வு. உறுப்பினர்களிடையே சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தின் வலுவான உணர்வு இருந்தது. பொது விவாதம். முடிவுகள் ஒரு மையச் சபையில் பொது விவாதத்தின் மூலம் எடுக்கப்பட்டன. இது முடிவெடுக்கும் முறையை வெளிப்படையானதாக்கியது. வலுவான கூட்டணி. வஜ்ஜி கூட்டமைப்பு போன்ற சில சங்கங்கள் கூட்டு பாதுகாப்பிற்காக பல குலங்களை திறம்பட ஒருங்கிணைத்தன. கண சங்கங்கள் ஏன் நிராகரிக்கப்பட்டன? வீழ்ச்சிக்கான காரணிகள். கி.மு. 4ஆம் நூற்றாண்டிற்குள் பெரும்பாலான கண சங்கங்கள் வட இந்தியாவின் மையப்படுத்தப்பட்ட முடியாட்சி பேரரசுகளால், குறிப்பாக மகதத்தால் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டன. இந்த வீழ்ச்சிக்கு நிர்வாக மற்றும் இராணுவ பலவீனங்களின் கலவையே காரணம். நிர்வாகத்தில் ஒற்றுமை இல்லாமை லேக் ஆஃப் யூனிட்டி. தீர்மானத்தின் தாமதம். முடியாட்சி அல்லாத அமைப்பில் ஒருமித்த கருத்தை அடைய விவாதங்கள் மற்றும் வாக்குப்பதிவுகள் தேவைப்பட்டன. இது முக்கியமான விரைவான இராணுவ அல்லது அரசியல் முடிவுகளை எடுப்பதில் தாமதத்தை ஏற்படுத்தியது. உள்பூசல்கள். பிரபுத்துவ உறுப்பினர்களிடையே அடிக்கடி ஏற்படும் சண்டைகள் மற்றும் அதிகார போட்டி கூட்டமைப்பின் பலவீனத்திற்கு வழிவகுத்தது. மகத ஆட்சியாளர்கள் இந்த உட்பூசல்களை பயன்படுத்தினர். அஜாதசத்ருவின் அமைச்சர் வஸ்ஸகாரர் வஜ்ஜி கூட்டமைப்பை பிரித்தார். இராணுவ பலவீனம் மிலிட்டரி இன்ஃபீரியாரிட்டி. தொடர்ச்சியான இராணுவம் இல்லாமை. முடியாட்சிகளில் ஒரு நிரந்தர, சம்பளம் பெறும் இராணுவம் இருந்தது. ஆனால் கண சங்கங்கள் சண்டையின் போது மட்டுமே தற்காலிக இராணுவத்தை நம்பியிருந்தன அல்லது சபை உறுப்பினர்களின் குல படைகளை மட்டுமே சார்ந்திருந்தன. நிதி நெருக்கடி. முடியாட்சிகள் விவசாயம் மற்றும் வர்த்தகத்தின் மீது சீரான வரி விதித்தன. இது இராணுவத்திற்கும் நிர்வாகத்திற்கும் நிதியளிக்க உதவியது. கண சங்கங்களின் நிதி அமைப்பு பலவீனமாக இருந்தது. தொழில்நுட்ப பின்தங்கிய நிலை. மகதத்தை போலன்றி கண சங்கங்கள் புதுமையான இராணுவ தொழில்நுட்பங்கள் ரத, முசலம் அல்லது யானைகளின் பிரம்மாண்டமான பயன்பாடு ஆகியவற்றில் பின்தங்கியிருந்தன. மையப்படுத்தப்பட்ட முடியாட்சிகளின் மேலாதிக்கம் சென்ட்ரலைஸ்ட் மொனார்க்கிக்கல் சூப்ரமசி. திறமையான நிர்வாகம். பிம்பிசாரர், அஜாதசத்ரு மற்றும் மகாபத்ம நந்தர் போன்ற இலட்சியமுள்ள மகத ஆட்சியாளர்கள் முடிவுகளை விரைவாக எடுக்கும் மற்றும் திறமையான நிர்வாகத்தை கொண்டிருந்தனர்.
புவியியல் மற்றும் பொருளாதார கட்டுப்பாடு, வளமான கங்கை சமவெளி மற்றும் இரும்புத்தாது படிவங்களின் மீதான மகதத்தின் புவியியல் ஆதிக்கம் கண சங்கங்கள் பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பின்தங்க வைத்தது. சமூக மாற்றம். இரண்டாம் நகரமயமாக்கல் பிராந்திய அரசுகளின் டெரிட்டோரியல் ஸ்டேட்ஸ் கருத்தை ஊக்குவித்தது. ஒரு பரந்த நிலப்பரப்பை ஆள்வதற்கு முடியாட்சி அமைப்பு குடியரசு அமைப்பை விடச் சிறந்த நிர்வாக மற்றும் நிதிப்பிடிப்பை வழங்கியது. முடிவுரை. கண சங்கங்கள் சுதந்திரம் மற்றும் கூட்டு விவாதத்தின் சித்தாந்தங்களை பிரதிபலித்தாலும் அவை மகதம் போன்ற பெரிய, வளமான மற்றும் மையப்படுத்தப்பட்ட முடியாட்சி பேரரசுகளின் இராணுவ பலம், அரசியல் தந்திரோபாயம் மற்றும் உறுதியான முடிவெடுக்கும் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியவில்லை. இதன் விளைவாக முடியாட்சி அமைப்பு பண்டைய இந்தியாவில் அரசியல் ஆதிக்கத்தின் வடிவமாக வெற்றி பெற்றது. Give an account of Ghana, Sandha's non-monarchical state systems. Why did they decline? கண சங்கங்கள் முடியாட்சி அல்லாத அரசு அமைப்புகள் பற்றி ஒரு கணக்கை கொடுங்கள். அவை ஏன் நிராகரிக்கப்பட்டன? கானா சந்தாஸ் non-monarchical state systems. கண சங்கங்கள் இராச்சியம் அற்ற அரசியல் அமைப்புகள். Characteristics சிறப்பம்சங்கள். Collective leadership. Ghana, Sandhas were governed by a collective leadership, often comprising representatives from various clans or groups. கூட்டுத்தலைமை. கண சங்கங்கள் பல குலங்கள் அல்லது சமூக குழுக்களின் பிரதிநிதிகள் இணைந்து செயல்படும் தலைமை கீழ் ஆளப்பட்டன. Assembly-based governance. Decision-making power rested with assemblies or councils, which were often composed of respected members of society. சபை அடிப்படையிலான ஆட்சி. முடிவெடுக்கும் அதிகாரம் சபைகள் அல்லது கழகங்களின் கையில் இருந்தது. இவை பெரும்பாலும் சமூகத்தில் மதிப்புமிக்கவர்களை கொண்டிருந்தன. எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்கள். லிச்சாவி ரிப்பப்ளிக். The Lichavi Republic, with its capital in Vaishali, was a notable example of a Ghana, Sandha, லிச்சவி குடியரசு. தலைநகரம் வைசாலி ஆக கொண்ட லிச்சவி குடியரசு கண சங்கத்தின் முக்கியமான உதாரணமாக இருந்தது. சாக்கியாஸ். The Sakyas were another example of a Ghana, Sandha. சாக்கியா இன்னொரு கண சங்கமாக இருந்தனர். Decline வீழ்ச்சி. Rise of monarchies. The rise of powerful monarchies, such as the Mauryan Empire, led to the decline of Ghana, Sandhas. இராச்சியங்களின் எழுச்சி. மௌரியர் போன்ற வலுவான இராச்சியங்களின் எழுச்சி கண சங்கங்களை தளரச் செய்தது. Internal conflicts. Internal conflicts and power struggles within the Ghana, Sandhas may have weakened them, making them more vulnerable to external threats. உள்மோதல்கள். கண சங்கங்களுக்குள் உண்டான சண்டைகள், அதிகார போட்டிகள் அவற்றை பலவீனப்படுத்தி வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கு ஆட்பட்டன. External pressures. External pressures from neighboring kingdoms and empire also contributed to the decline of Ghana, Sandhas. வெளிப்புற அழுத்தங்கள், அண்டை இராச்சியங்கள் மற்றும் பேரரசுகளின் அழுத்தங்களும் கண சங்கங்கள் குறைவதற்கு காரணமாகின. Conclusion. The Ghana, Sandhas were unique non-monarchical state systems that existed in ancient India, characterized by collective leadership and assembly-based governance. However, they eventually declined due to a combination of internal and external factors. கண சங்கங்கள் பண்டைய இந்தியாவில் இருந்த தனித்துவமான இராச்சியமற்ற அரசியல் அமைப்புகளாகும். கூட்டுத்தலைமை, சபை அடிப்படையிலான ஆட்சி ஆகியவை அவற்றின் சிறப்பம்சமாக இருந்தன. ஆனால் உள்மோதல்கள் மற்றும் வெளிப்புற அழுத்தங்கள் காரணமாக காலப்போக்கில் அவை வீழ்ச்சியடைந்தன. Give an account of the republics in the Pre-Maurya period. Discuss the factors which contributed to their decline. மௌரியர்களுக்கு முந்தைய காலத்தில் இருந்த குடியரசுகளை பற்றி ஒரு கணக்கை தருக. அவற்றின் வீழ்ச்சிக்கு காரணமான காரணிகளை பற்றி விவாதிக்கவும். Republics in the pre-Mauryan period. மௌரியருக்கு முந்தைய காலகட்ட குடியரசுகள். In ancient India, particularly during the pre-Mauryan period, republics known as Ghana and Sandha flourished. These republics were characterized by a non-monarchical system of governance, where power was distributed among a group of leaders rather than being held by a single ruler.
பண்டைய இந்தியாவில், குறிப்பாக மௌரியருக்கு முந்தைய காலத்தில், கண மற்றும் சங்கம் என அழைக்கப்பட்ட குடியரசுகள் வளர்ச்சி பெற்றன. இவை இராச்சியமற்ற ஆட்சிமுறை கொண்டதாக இருந்தன. ஒரே அரசனிடம் அல்லாமல் பல தலைவர்களிடையே அதிகாரம் பகிரப்பட்டிருந்தது. டைப்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ். குடியரசுகளின் வகைகள். சிங்கிள் ட்ரைப் ரிபப்ளிக்ஸ். Some republics consisted of a single tribe, such as the Sakyas, Koliyas, and Mallas. ஒரே குல அடிப்படையிலான குடியரசுகள். சில குடியரசுகள் ஒரே குலத்தை சேர்ந்ததாக இருந்தன. உதாரணம்: சாக்கியர், கோலியர், மல்லர். Confederacy republics. Others were formed by a confederation of tribes, like the Vrichis, which included the Licchavis. கூட்டமைப்பு குடியரசுகள். சில குடியரசுகள் பல குலங்களின் கூட்டமைப்பாக இருந்தன. உதாரணம்: லிச்சவிகள் அடங்கிய விர்ஜி கூட்டமைப்பு. Important republics. முக்கியமான குடியரசுகள். Licchavis, one of the most powerful republics, with its capital at Vaishali. லிச்சவி, தலைநகரம் வைசாலி, மிகவும் சக்தி வாய்ந்த குடியரசுகளில் ஒன்று. Vrijikas, another notable republic mentioned in the Arthashastra of Kautilya. விர்ஜி, கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்ட மற்றொரு முக்கிய குடியரசு. குரு and பாஞ்சாலஸ், other significant republics of the time. குரு மற்றும் பாஞ்சால, அக்காலத்தின் மற்ற முக்கியமான குடியரசுகள். காம்போஜ், a republic known for its unique governance structure. கம்போஜ, தனித்துவமான ஆட்சி முறைக்கு புகழ்பெற்ற குடியரசு. Government of the republics. குடியரசுகளின் ஆட்சி அமைப்பு. The government of these republics involved a system where leaders, sometimes referred to as Maharajas and Mahasenapati, held power. However, the leadership structure varied, and some republics had a more decentralized approach to governance. இக்குடியரசுகளில் மகாராஜா, மகாசேனாபதி என அழைக்கப்பட்ட தலைவர்கள் அதிகாரம் வகித்தனர். எனினும் ஆட்சிமுறை குடியரசுக்கு குடியரசு மாறுபட்டது. சிலவற்றில் அதிக மையமற்ற ஆட்சி நிலவியது. Factors contributing to decline. வீழ்ச்சிக்கான காரணங்கள். Rise of monarchies. The growing power of monarchies like Magadha, Koshala, and Avanti overshadowed the republics, leading to their decline. அரசாட்சி எழுச்சி. மகதம், கோசலம், அவந்தி போன்ற இராச்சியங்களின் வளர்ச்சி குடியரசுகளை தள்ளுபடி செய்தது. Hereditary leadership. The shift towards hereditary leadership within the republics themselves weakened their structure and paved the way for monarchical systems. வம்சாவழி தலைமை. குடியரசுகளுக்குள்ளேயே மரபு வழி தலைமை உருவானதால் குடியரசுகள் பலவீனமடைந்து அரசாட்சி முறைக்கு வழிவகுத்தன. External pressures. The constant threat and eventual conquest by expanding empire, such as the Mauryan Empire under Chandragupta Maurya, further contributed to their decline. வெளிப்புற அழுத்தங்கள். சந்திரகுப்த மௌரியரின் மௌரிய பேரரசு போன்ற விரிவடைந்த பேரரசுகளின் தாக்குதல்களால் குடியரசுகள் முற்றிலும் வீழ்ச்சி கண்டன. Conclusion. The Mauryan Empire's expansion, particularly under Chandragupta Maurya, marked the end of many of these republics, as they were either absorbed into the empire or lost their independence. மௌரிய பேரரசின் விரிவடைதல், குறிப்பாக சந்திரகுப்த மௌரியரின் காலத்தில், பல குடியரசுகளின் முடிவுக்கு காரணமாகியது. அவை பேரரசில் இணைக்கப்பட்டோ அல்லது தங்கள் சுயாட்சியை இழந்தோவிட்டன. மௌரியர் காலத்திற்கு முந்தைய வட இந்தியாவின் சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகள் கி.மு. 600 முதல் 325 வரை. மௌரிய பேரரசு உருவாவதற்கு முந்தைய காலகட்டம் கி.மு. 600 முதல் 325 வரை வேத காலத்தின் முடிவையும் பெரும் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களையும் கண்டது. இக்காலமே இந்தியாவின் இரண்டாம் நகரமயமாக்கல் காலமாகவும் மகதம் போன்ற பிராந்திய அரசுகள் எழுச்சி பெற்ற காலமாகவும் அறியப்படுகிறது. பொருளாதார நிலைமைகள், விவசாய புரட்சி மற்றும் நகரமயமாக்கல்.
இக்கால பொருளாதார மாற்றங்களுக்கு இரு காரணிகள் அடித்தளமிட்டன: இரும்பின் பரவலான பயன்பாடு மற்றும் நெல் சாகுபடியின் வளர்ச்சி. விவசாயத்தில் வளர்ச்சி. வட இந்தியாவில், குறிப்பாக கங்கைச் சமவெளியில், இரும்பு கலப்பையின் பரவலான பயன்பாடு கடினமான மண்ணை கூட உழுவதற்கு உதவியது. இது நிலத்தின் உற்பத்தித்திறனை அதிகரித்தது. அதே நேரத்தில் நெல் பயிரிடவும் நாற்று நடுதல் டிரான்ஸ்பிளான்டேஷன் போன்ற மேம்பட்ட நுட்பங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன. விவசாயத்தில் ஏற்பட்ட இந்த புரட்சி உபரி உற்பத்தியை சர்ப்ளஸ் புரொடக்ஷன் உருவாக்கியது. இதுவே நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. வர்த்தகம் மற்றும் நகரங்களின் வளர்ச்சி. விவசாய உபரி தொழில் வல்லுநர்கள் தங்கள் உற்பத்தியை சந்தைப்படுத்த நகரங்களுக்கு குடியேற வழிவகுத்தது. இக்காலத்தில் கங்கைச் சமவெளியில் ராஜகிருகம், சிராவஸ்தி, வைசாலி போன்ற முக்கிய நகரங்கள் உருவாகின. சிரேணிகள் ஸ்ரேனிஸ் கைவினைஞர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தங்கள் நலன்களை பாதுகாக்கவும், தரத்தை கட்டுப்படுத்தவும், விலையை நிர்ணயிக்கவும் தொழில்சார் குழுக்களாக கில்ட்ஸ் அல்லது சிரேணிகள் ஒழுங்கமைக்கப்பட்டனர். நாணய பொருளாதாரம். இந்த காலகட்டத்தில்தான் இந்தியாவின் முதல் நாணயங்கள், முத்திரையிடப்பட்ட வெள்ளி நாணயங்கள் பஞ்ச் மார்க்ட் சில்வர் காயின்ஸ் பயன்படுத்தப்பட்டன. இது பண்டமாற்று முறையிலிருந்து நாணய பொருளாதாரத்திற்கு மாறியதை குறிக்கிறது. வர்த்தகத்தை மிகவும் எளிதாக்கியது. சமூக நிலைமைகள். வர்ணம் மற்றும் புதிய நம்பிக்கைகளின் மோதல். வேத காலத்தின் இறுக்கத்தில் இருந்த சமூக இறுக்கம் இந்த மாற்றத்தால் சவால் செய்யப்பட்டது. வர்ண அமைப்பின் உறுதிப்பாடு. பிராந்திய முடியாட்சிகளின் வளர்ச்சி சமூக அடுக்கமைவை மேலும் வலுப்படுத்தியது. வர்ண அமைப்பு பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் இன்னும் நடைமுறையில் இருந்தபோதிலும் சமூகத்தில் மாற்றம் மெல்ல ஏற்படத் தொடங்கியது. சத்திரிய ஆதிக்கம், போர்கள் மற்றும் அரசியல் அதிகாரத்தின் மையப்படுத்தல் காரணமாக சத்திரியர்கள் ஆளும் வர்க்கம் செல்வாக்கு பெற்றனர். வைசியர்களின் எழுச்சி. வர்த்தகம் மற்றும் நகரமயமாக்கல் காரணமாக வைசியர்கள் வர்த்தகர்கள் மற்றும் விவசாயிகள் பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் பெற்றனர், ஆனால் அவர்களுக்கு சமூக அந்தஸ்து குறைவாக இருந்தது. இந்த குறைபாடு புதிய மதங்களை ஆதரிக்க அவர்களை தூண்டியது. புதிய மத இயக்கங்களின் எழுச்சி. கி.மு. 6ஆம் நூற்றாண்டில் புத்தர் மற்றும் மகாவீரர் தலைமையிலான சமணம், பௌத்தம் போன்ற புதிய தத்துவங்களும் மதங்களும் தோன்றின. காரணம், இந்த மதங்கள் வேத சடங்குகள், விலையுயர்ந்த சலுகைகள் மற்றும் கடுமையான வர்ண அமைப்பை நிராகரித்தன. விளைவு, அவை சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் வரவேற்றன. குறிப்பாக வர்ண அமைப்பால் ஒதுக்கப்பட்டவர்கள், சத்திரியர்கள் மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபட்டு சமூக அந்தஸ்தை தேடிய வைசியர்கள் ஆகியோரின் ஆதரவை பெற்றன. இது சமூகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தையும் சவாலையும் ஏற்படுத்தியது. முடிவுரை. மௌரியர் காலத்திற்கு முந்தைய வட இந்தியா ஒரு மாறும் சமுதாயத்தை கொண்டிருந்தது. விவசாயத்தின் மூலம் ஈட்டப்பட்ட உபரி, நாணயங்களின் பயன்பாடு மற்றும் சிரேணிகளின் எழுச்சி ஆகியவை செழிப்பான நகரமயமாக்கலுக்கு வழிவகுத்தன. அதே நேரத்தில் புதிய மதங்களின் எழுச்சி வர்ண அமைப்பை மறுபரிசீலனை செய்ய தூண்டியது. இந்த பொருளாதார மற்றும் சமூக அடித்தளம்தான் பின்னால் சந்திரகுப்த மௌரியர் ஒரு வலிமையான மற்றும் மையப்படுத்தப்பட்ட பேரரசை மகத பேரரசு நிறுவ உதவியது. Write brief essay on social and economic conditions of North India during the pre-Mauryan period. 600 முதல் 325 வரை BC. மௌரியர் காலத்திற்கு முந்தைய கி.மு. 600 முதல் 325 வரை வட இந்தியாவின் சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகள் குறித்து ஒரு சிறு கட்டுரை எழுதுங்கள். Social and economic conditions of North India during the pre-Mauryan period. 600 முதல் 325 வரை BC. மௌரியருக்கு முன்பட்ட காலத்தில் கி.மு. 600 முதல் 325 வரை வட இந்தியாவின் சமூக மற்றும் பொருளாதார நிலைமை. Social conditions. சமூக நிலைமை. Caste system. The caste system became more rigid, with the four varnas Brahmins, Kshatriyas, Vaishyas,
and Shudras defining social hierarchy. ஜாதி அமைப்பு 4 வர்ணங்கள் பிராமணர், ஷத்திரியர், வைசியர், சூத்திரர் அடிப்படையில் சமூக ஒழுங்கு கட்டுப்பட்டதால் ஜாதி அமைப்பு மேலும் கடுமையானதாக மாறியது. Urbanization, cities like Kashi, Koshala, and Vaishali emerged as centers of trade, commerce, and culture. நகரமயமாக்கம் காசி, கோசலம், வைசாலி போன்ற நகரங்கள் வாணிபம், வர்த்தகம் மற்றும் கலாச்சார மையங்களாக வளர்ந்தன. Emergence of new religions, Buddhism and Jainism arose as reactions to the social and economic changes, emphasizing spiritual and philosophical inquiry. புதிய மதங்களின் தோற்றம், சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களுக்கு எதிர்வினையாக புத்திசம் and ஜெயினிசம் தோன்றின. இவை ஆன்மீக மற்றும் தத்துவ விசாரணைக்கு முக்கியத்துவம் கொடுத்தன. Economic conditions பொருளாதார நிலைமை Agriculture remained the backbone of the economy, with crops like rice, wheat, and barley being cultivated. விவசாயம் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தது. அரிசி, கோதுமை, பார்லி போன்ற பயிர்கள் பயிரிடப்பட்டன. Trade and commerce. Trade flourished, with merchants traveling along the Ganges River and other trade routes, exchanging goods like textiles, metals, and luxury items. வாணிபம் மற்றும் வர்த்தகம். கங்கை நதியோரம் மற்றும் பிற வணிகப்பாதைகளில் வியாபாரிகள் பயணம் செய்தனர். துணிகள், உலோகங்கள், ஆடம்பர பொருட்கள் போன்றவை பரிமாறப்பட்டன. Iron technology. The introduction of iron tools improved agricultural productivity and facilitated the growth of cities. இரும்பு தொழில்நுட்பம், இரும்பு கருவிகள் பயன்படுத்தப்பட்டதால் விவசாய விளைச்சல் அதிகரித்து நகர வளர்ச்சிக்கு உதவின. Conclusion. The pre-Mauryan period in North India was characterized by significant social and economic changes, including the emergence of cities, the growth of trade and commerce, and the development of new philosophical and religious traditions. These changes laid the groundwork for the rise of the Mauryan Empire, which would go on to shape Indian history. மௌரியருக்கு முன்பட்ட வட இந்தியாவில் நகரங்கள் தோற்றம், வாணிப, வர்த்தக வளர்ச்சி, புதிய தத்துவ மற்றும் மத பாரம்பரியங்களின் உருவாக்கம் ஆகியவை முக்கியமான சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களாக இருந்தன. இம்மாற்றங்களே பிற்காலத்தில் இந்திய வரலாற்றை வடிவமைத்த மௌரிய பேரரசின் எழுச்சிக்கு அடித்தளமாக அமைந்தன. கி.மு. 2000 முதல் கி.மு. 500 வரையிலான இந்திய துணைக்கண்டத்தின் முக்கிய தொல்பொருள் கலாச்சாரங்கள். கி.மு. 2000 முதல் கி.மு. 500 வரையிலான காலகட்டம் வரலாற்றுக்கு முந்தைய மற்றும் புரோட்டோ வரலாற்றுக்கு இடையேயான ஒரு முக்கியமான இடைமாற்ற கட்டத்தை குறிக்கிறது. இது முதிர்ந்த ஹரப்பா நாகரிகத்தின் முடிவிலிருந்து 16 மகாஜனபதங்களின் பேரரசுகளுக்கு முந்தைய அரசுகள் எழுச்சி வரை நீடிக்கிறது. இந்த காலகட்டத்தில் பிராந்திய வேறுபாடுகளுடன் பல கலாச்சாரங்கள் உருவாகின. அவற்றில் 3 முக்கிய தொல்பொருள் கலாச்சாரங்கள் மற்றும் அவற்றின் தனித்துவமான அம்சங்கள் கீழே விவரிக்கப்பட்டுள்ளன. தாமிர குவியல் கலாச்சாரம் காப்பர் ஹார்ட் கல்ச்சர் கி.மு. 2000 முதல் 1500 வரை வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக கங்கை, யமுனை தோவா பிரதேசம் கண்டுபிடிக்கப்பட்ட கலைப்பொருட்களின் தொகுப்பே தாமிர குவியல் கலாச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. தனித்துவமான அம்சங்கள். கலைப்பொருட்கள். இந்த கலாச்சாரத்தின் தனிச்சிறப்பு அதன் செம்பு அல்லது தாமிரத்தால் செய்யப்பட்ட பொருட்களின் வடிவமைப்பு. இவை மனித உருவங்கள் ஆந்த்ரோபமார்பிக் ஃபிகர்ஸ், மீன் ஈட்டிகள் ஹார்பூன்ஸ், வாள்கள் சார்ட்ஸ், கோடாரிகள் ஆக்சஸ் மற்றும் பரசு அகன்ற கோடாரி போன்றவற்றை உள்ளடக்கியவை. பயன்பாடு. இந்த குவியல்கள் பெரும்பாலும் புதையல் போன்று புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. அவற்றின் பயன்பாடு முற்றிலும் தெளிவாக இல்லை. இவை வர்த்தகம், சடங்குகள் அல்லது போர் ஆயுதங்களாக இருந்திருக்கலாம். பொருளாதாரம். இந்த கலாச்சாரத்தின் மக்கள் பெரும்பாலும் வேட்டையாடுபவர்கள், சேகரிப்பவர்கள் அல்லது ஆரம்ப விவசாயிகளாக இருந்தனர் என்று கருதப்படுகிறது. அடையாளம். இந்த கலாச்சாரத்தின் மக்கள் யார், அவர்களின் குடியேற்றங்கள் எங்கு இருந்தன என்பது குறித்து இன்னும் உறுதியான தரவுகள் இல்லை. கருப்பு மற்றும் சிகப்பு மட்பாண்ட கலாச்சாரம் பிளாக் அண்ட் ரெட் வேர் கல்ச்சர் கி.மு. 1500 முதல் 1200 வரை
தாமிர காலத்தின் பிற்பகுதியில் பெரும்பாலும் மட்பாண்டங்களின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்ட இந்த கலாச்சாரம் முக்கியத்துவம் பெற்றது. தனித்துவமான அம்சங்கள். மட்பாண்டம் BRW. இதன் தனிச்சிறப்பு வாய்ந்த மட்பாண்டங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு வண்ணங்களின் கலவையாக இருக்கும். பாத்திரத்தின் உட்புறமும் விளிம்பின் மேற்புறமும் சிகப்பு நிறத்தில் இருக்கும். வெளிப்புறத்தின் அடிப்பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். இது தலைகீழாக வைத்து சுடும் நுட்பத்தால் அடையப்பட்டது. புவியியல் இருப்பு. இந்த கலாச்சாரம் மேற்கு வங்காளம், ஒடிசா, பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட பரந்த புவியியல் பரப்பை கொண்டிருந்தது. குடியேற்றம். மக்கள் களிமண் மற்றும் வைக்கோலால் கட்டப்பட்ட வீடுகளில் வசித்தனர். சிறிய கிராமப்புற குடியேற்றங்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன. வரலாற்று தொடர்பு. இந்த பாத்திரங்கள் சில ஹரப்பா தளங்கள் மற்றும் வேத காலத்தின் ஆரம்பகால குடியேற்றங்களுடனும் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இது வேதகால மக்களின் நுழைவு அல்லது விரிவாக்கத்தை குறிக்கலாம். வர்ணம் பூசப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட கலாச்சாரம் பெயிண்டட் கிரே வேர் கல்ச்சர் கி.மு. 1200 முதல் 600 வரை. இந்த பண்பாடு பெரும்பாலும் ஆரம்பகால இரும்பு யுகத்துடன் மற்றும் பிந்தைய வேத காலத்துடன் தொடர்புடையது, குறிப்பாக குரு பாஞ்சால பிராந்தியத்தில் மேற்கு உத்தர பிரதேசம் மற்றும் கிழக்கு ஹரியானா. தனித்துவமான அம்சங்கள். மட்பாண்டம் PGW. இந்த கலாச்சாரத்தின் முக்கிய அடையாளம் நன்கு சுடப்பட்ட சாம்பல் நிறத்தில் மெல்லிய ஓடுகளை கொண்ட மட்பாண்டங்கள். இவற்றில் கருப்பு நிறத்தில் நேர்த்தியான வடிவியல் கோடுகள், புள்ளிகள், சுழல் வடிவங்கள், செங்குத்து கோடுகள் வரையப்பட்டிருக்கும். இரும்பின் ஆரம்ப பயன்பாடு. இந்த சகாப்தத்தில்தான் இரும்பு முதன்முதலில் பரவலாக பயன்படுத்தத் தொடங்கியது. இரும்பு கருவிகள் விவசாயத்திலும் போரிலும் பயன்படுத்தப்பட்டன. இதுவே பின்னால் பெரும் அரசுகள் எழுச்சி பெற உதவியது. குடியேற்றம் மற்றும் பொருளாதாரம். இந்த காலகட்டத்தில் குடியேற்றங்களின் அளவு அதிகரித்தது. மக்கள் கால்நடை வளர்ப்புடன் விவசாயத்தையும் தீவிரமாக மேற்கொண்டனர். இது ஆரம்பகால கிராமப்புற அமைப்பிலிருந்து சிக்கலான சமூக அமைப்பிற்கு மாறுவதை குறிக்கிறது. இலக்கிய தொடர்பு. வர்ணம் பூசப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட கலாச்சாரம் மகாபாரதம் மற்றும் பிற பிந்தைய வேத இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ள குரு மற்றும் பாஞ்சால ஜனபதங்களின் கிராமப்புற கட்டத்துடன் நெருங்கிய தொடர்புடையதாக கருதப்படுகிறது. முடிவுரை. கி.மு. 2000 முதல் கி.மு. 500 வரையிலான காலகட்டம். செம்பு கருவிகள், கருப்பு மற்றும் சிகப்பு மட்பாண்டங்கள், இறுதியாக இரும்பின் பரவல் மற்றும் வர்ணம் பூசப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்கள் ஆகியவற்றைக் கொண்டு படிப்படியான சமூக பொருளாதார பரிணாமத்தை காட்டுகிறது. இந்த தொல்பொருள் கலாச்சாரங்கள்தான் மௌரியர் காலத்திற்கு முந்தைய மகத்தான அரசியல் அமைப்புகளான மகாஜனபதங்களுக்கு அடித்தளமிட்டன. Describe the distinguishing features of important archaeological cultures of the Indian subcontinent datable between c. 2000 BC and c. 500 BC. இந்திய துணைக்கண்டத்தின் முக்கியமான தொல்பொருள் கலாச்சாரங்களின் தனித்துவமான அம்சங்களை கிமு 2000 முதல் கிமு 500 வரையிலான காலகட்டங்களில் விவரிக்கவும். Archaeological cultures of the Indian subcontinent கிமு 2000 முதல் கிமு 500 வரை. இந்திய துணைக்கண்டத்தின் தொல்பொருள் பண்பாடுகள் கி.மு. 2000 முதல் 500 வரை. சல்கோலித்திக் கல்ச்சர் ப்ரீ ஹரப்பன் டு 700 BC. சால்கோலித்திக் பண்பாடு ஹரப்பாவுக்கு முன் கி.மு. 700 வரை. கேரக்டரைஸ்ட் பை தி யூஸ் ஆஃப் காப்பர் அண்ட் ஸ்டோன் டூல்ஸ். செம்பு மற்றும் கல்கருவிகளின் பயன்பாடு சிறப்பம்சமாக இருந்தது. நோட்டபிள் சைட்ஸ் இன்க்ளூட் கயதா, ஆஹார் அண்ட் பாண்டு ராஜார் திபி. முக்கிய தளங்கள் கயாதா, ஆஹர், பாண்டு ராஜர் திபி. featured distinct pottery and metalwork traditions. தனித்துவமான பானை உற்பத்தி மற்றும் உலோக கைவினை காணப்பட்டது. ஓக்க கலர்ட் பாட்டரி OCP கல்ச்சர் கிமு 2000 முதல் கிமு 1500 வரை. மஞ்சள் சிவப்பு நிற பானை பண்பாடு OCP கிமு 2000 முதல் 1500 வரை. Found in the Ganga, Yamuna Doab region. கங்கை யமுனா தோஆப் பிரதேசத்தில் காணப்பட்டது. Characterized by rural settlements with agriculture and hunting practices.
விவசாயமும் வேட்டையாடலும் கொண்ட கிராமப்புற குடியிருப்புகள். used copper tools and had domesticated animals. செம்பு கருவிகள் பயன்படுத்தப்பட்டன, பழக்கப்பட்ட விலங்குகளும் இருந்தன. ஹரப்பன் கல்ச்சர் கிமு 2000 முதல் கிமு 1500 வரை. ஹரப்பா பண்பாடு கிமு 2000 முதல் 1500 வரை. characterized by advanced urban planning, sophisticated irrigation systems, and trade networks. மேம்பட்ட நகர திட்டமிடல், சீரான பாசன அமைப்புகள், வணிக வலையமைப்புகள். notable cities include Harappa, Mohenjo-daro, Dholavira, and Lothal. முக்கிய நகரங்கள் ஹரப்பா, மொஹெஞ்சோதாரோ, தோலவீரா, லோத்தால். developed a unique writing system known as the Indus script. சிந்து எழுத்து எனப்படும் தனித்துவ எழுத்து உருவாக்கப்பட்டது. featured distinctive pottery, jewelry, and metalwork. தனித்துவமான பானைகள், நகைகள், உலோக கைவினை இருந்தது. வேதிக் கல்ச்சர் கிமு 1500 முதல் கிமு 600 வரை. வேத பண்பாடு கிமு 1500 முதல் 600 வரை. divided into two phases. ரிக்வேதக் 1500 முதல் கிமு 1000 வரை and later வேதிக் 1000 முதல் கிமு 600 வரை. 2 கட்டங்கள். ரிக்வேத காலம் கிமு 1500 முதல் 1000 வரை. பிந்தைய வேத காலம் கிமு 1000 முதல் 600 வரை. marked by the composition of the Vedas and the emergence of a hierarchical society. வேதங்கள் உருவாக்கப்பட்டன, வர்க்க அடிப்படையிலான சமூக அமைப்பு தோன்றியது. featured a shift from pastoralism to agriculture and the rise of complex societies. மந்தை வளர்ப்பிலிருந்து விவசாயத்திற்கான மாற்றம், சிக்கலான சமூக வளர்ச்சி. Iron Age cultures கிமு 1200 முதல் கிமு 200 வரை. இரும்பு கால பண்பாடு கிமு 1200 முதல் 200 வரை. marked by the introduction of iron tools and the rise of Janapadas realms, republics, and kingdoms. இரும்பு கருவிகள் அறிமுகம், ஜனபதங்கள் பிரதேசங்கள், குடியரசுகள், இராச்சியங்கள் எழுச்சி. notable sites include Kuru, Panchala, Koshala, and Videha. முக்கிய பிரதேசங்கள் குருக்கள், பாஞ்சாலர்கள், கோசலர், விதேகர். featured the development of complex societies and the emergence of state-level societies. சிக்கலான சமூக வளர்ச்சி, அரச நிலை அமைப்புகள் தோற்றம். மகாஜனபதா கல்ச்சர் கிமு 600 முதல் கிமு 500 வரை. மகா ஜனபத பண்பாடு கிமு 600 முதல் 500 வரை. characterized by the rise of powerful kingdoms and cities. சக்திவாய்ந்த இராச்சியங்கள் மற்றும் நகரங்கள் எழுச்சி. marked the beginning of the historical period in ancient India. பண்டைய இந்தியாவின் வரலாற்று காலத்தின் தொடக்கமாக அமைந்தது. featured significant cultural, economic, and philosophical developments. முக்கியமான கலாச்சார, பொருளாதார மற்றும் தத்துவ முன்னேற்றங்கள் நிகழ்ந்தன. assess the pattern of settlement, economy, social organization and religion of India during 2000 to 500 BC from archaeological evidences. தொல்பொருள் சான்றுகளைக் கொண்டு கிமு 2000 முதல் 500 வரை இந்தியாவின் குடியேற்ற முறை, பொருளாதாரம், சமூக அமைப்பு மற்றும் மதம் ஆகியவற்றை மதிப்பிடுக. செட்டில்மெண்ட் பேட்டர்ன் குடியேற்ற முறை. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கிமு 2000 முதல் கிமு 1500 வரை. urban centers like Mohenjo-daro and Harappa emerged in the Indus Valley, featuring advanced urban planning, sanitation systems, and public facilities. சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 2000 கிமு 1500. மொஹெஞ்சோ தாரோ மற்றும் ஹரப்பா போன்ற நகர்ப்புற மையங்கள் சிந்து சமவெளியில் தோன்றின. அவை மேம்பட்ட நகர்ப்புற திட்டமிடல், சுகாதார அமைப்புகள் மற்றும் பொது வசதிகளை கொண்டிருந்தன. வேதிக் பீரியட் கிமு 1500 முதல் கிமு 600 வரை. as the Harappan civilization declined, Indo-Aryans migrated to the Gangetic plain, establishing village communities and practicing agriculture and pastoralism. வேத காலம் கிமு 1500 கிமு 600. ஹரப்பா நாகரிகம் வீழ்ச்சியடைந்ததால் இந்தோ ஆரியர்கள் கங்கை சமவெளிக்கு குடிபெயர்ந்து கிராம சமூகங்களை நிறுவி விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை பின்பற்றினர். மகாஜன்பதா பீரியட் கிமு 600 முதல் கிமு 500 வரை.
The rise of larger states and urbanization in the Ganges Valley marked this period, with cities becoming centers of trade and administration. மகாஜனபதா காலம் கிமு 600 கிமு 500. கங்கை பள்ளத்தாக்கில் பெரிய மாநிலங்களின் எழுச்சி மற்றும் நகரமயமாக்கல் இந்த காலகட்டத்தை குறித்தது. நகரங்கள் வர்த்தகம் மற்றும் நிர்வாக மையங்களாக மாறின. எகானமி பொருளாதாரம். Indus Valley civilization. Crops like wheat, barley, and rice were cultivated. Granaries found at Harappa and Mohenjo-daro. சிந்து சமவெளி நாகரிகம். கோதுமை, பார்லி மற்றும் அரிசி போன்ற பயிர்கள் பயிரிடப்பட்டன. ஹரப்பா மற்றும் மொஹெஞ்சோ-டாரோவில் தானிய கிடங்குகள் காணப்பட்டன. Maritime trade at Harappan sites was based on a barter system, supported by granaries, seals, a uniform script, and regulated weights and measures. ஹரப்பா தளங்களில் கடல்சார் வர்த்தகம் பண்டமாற்று முறையை அடிப்படையாக கொண்டது. தானிய கிடங்குகள், முத்திரைகள், சீரான எழுத்து மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் உதவியது. Vedic period. The economy was driven by agriculture, pastoralism, and craftsmanship, with the absence of a monetary system. Barter and exchange only. The introduction of iron tools enhancing agricultural productivity. The Vedic period saw a more localized economy. வேத காலம், விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் கைவினைத்திறன் ஆகியவற்றால் பொருளாதாரம் இயக்கப்பட்டது. பணவியல் முறை இல்லாத நிலையில் பண்டமாற்று மற்றும் பரிமாற்றம் மட்டும் பொருளாதாரம் இயக்கப்பட்டது. இரும்பு கருவிகளின் அறிமுகம் விவசாய உற்பத்தித்திறனை அதிகரித்தது. வேத காலம் மிகவும் உள்ளூர்மயமாக்கப்பட்ட பொருளாதாரத்தை கண்டது. Social organization சமூக அமைப்பு. Caste system. The Vedic period saw the emergence of a caste-based social hierarchy, with different castes performing specific roles. சாதி அமைப்பு. வேத காலம் சாதி அடிப்படையிலான சமூக தோற்றத்தை கண்டது. வெவ்வேறு சாதிகள் குறிப்பிட்ட செயல்களை செய்தன. Class divisions. Archaeological evidence suggests social inequalities, with settlement hierarchies and varying sizes of settlements indicating class divisions. வகுப்பு பிரிவுகள். தொல்பொருள் சான்றுகள் சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறிக்கின்றன. மாறுபட்ட அளவிலான குடியேற்றங்கள் வர்க்க பிரிவுகளை குறிக்கின்றன. Family and kinship. Extended families and kinship ties played a crucial role in social organization, particularly in rural areas. குடும்பம் மற்றும் உறவுமுறை. நீட்டிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் உறவுமுறைகள் சமூக அமைப்பில், குறிப்பாக கிராமப்புறங்களில் முக்கிய பங்கு வகித்தன. Religion மதம். Vedic religion. The Vedic period saw the composition of Vedic texts and the emergence of a complex pantheon of gods. வேத மதம். வேத நூல்களின் இயற்றலையும் பல தெய்வங்களின் தோற்றத்தையும் வேத காலம் கண்டது. Cremation practices. The cemetery H culture provides evidence of cremation practices, which later became a dominant practice in Hinduism. தகன நடைமுறைகள். கல்லறை H கலாச்சாரம் தகன நடைமுறைகளுக்கான சான்றுகளை வழங்குகிறது. இது பின்னர் இந்து மதத்தில் ஒரு மேலாதிக்க நடைமுறையாக மாறியது. Rituals and sacrifices. The Vedic period was characterized by elaborate rituals and sacrifices. It played a central role in religious practices. சடங்குகள் மற்றும் தியாகங்கள். வேத காலம் விரிவான சடங்குகள் மற்றும் தியாகங்களால் வகைப்படுத்தப்பட்டது. அவை மத நடைமுறைகளில் மைய பங்கை கொண்டிருந்தன. Trace the development of urbanization from the 3rd millennium BCE to 6th century BCE. 2011 கிமு 3ஆம் மில்லினியத்திலிருந்து கிமு 6ஆம் நூற்றாண்டு வரை நகரமயமாக்கலின் வளர்ச்சியை கண்டறியவும். Urbanization in the Indus Valley Civilization 3rd millennium BCE. IVC நகரமயமாக்கம் கிமு 3ஆம் ஆயிராண்டு. The Indus Valley Civilization, which flourished around 4300–1300 BCE, marked one of the earliest urbanization phases in the Indian subcontinent. IVC கிமு 4300–1300 இந்திய துணைக்கண்டத்தின் மிக பழமையான நகரமயமாக்கம் ஆகும்.
Planned cities. Cities like Harappa and Mohenjo-Daro showcased advanced urban planning, with well-laid out streets, sophisticated drainage systems, and standardized brick sizes. திட்டமிட்ட நகரங்கள். ஹரப்பா, மொஹெஞ்சோதாரோ போன்ற நகரங்கள் ஒழுங்கான தெருக்கள், மேம்பட்ட கழிவுநீர் அமைப்புகள், ஒரே மாதிரி கற்கள் ஆகியவற்றால் சிறப்பித்தன. Specialized crafts. Urban centers were hubs for pottery, metalworking, and bead making, showing high economic organization. சிறப்பு கைவினைகள், பானை உற்பத்தி, உலோக வேலை, மணிமாலை உற்பத்தி போன்ற கைவினைகள் நகரங்களில் வளர்ந்தன. இது பொருளாதார முன்னேற்றத்தை காட்டியது. Trade networks. Extensive trade in metals, precious stones, and textiles with distant regions. வர்த்தக நெட்வொர்க்குகள், உலோகங்கள், ரத்தினங்கள், துணிகள் போன்றவற்றில் தூர வாணிபம் நடைபெற்றது. Vedic period BCE 1500 முதல் BCE 500 வரை. வேத காலம் கிமு 1500 முதல் 500 வரை. During this period, urbanization saw a decline, and rural settlements became more prominent. இந்த காலத்தில் நகரமயமாக்கம் குறைந்து கிராமப்புற குடியிருப்புகள் முன்னிலையாகின. Rural settlements. Vedic society was primarily agrarian, dominated by agriculture and pastoralism. கிராம குடியிருப்புகள், வேத சமூகத்தின் அடிப்படை விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. Emergence of new towns. Toward the later Vedic period, towns arose around trade, commerce, and political power. புதிய நகரங்கள் தோற்றம். பிந்தைய வேத காலத்தில் வாணிபம், வர்த்தகம், அரசியல் அதிகார மையங்களாக புதிய நகரங்கள் தோன்றின. Rise of Mahajanapadas 6th century BCE. மகா ஜனபதங்களின் எழுச்சி. This marked a major turning point in urbanization. இது நகரமயமாக்கத்தில் ஒரு முக்கிய திருப்பமாக இருந்தது. Emergence of cities. Fortified cities emerged as centers of political power, trade, and commerce. நகர எழுச்சி. கோட்டையிட்ட நகரங்கள் அரசியல் அதிகாரம், வாணிபம், வர்த்தக மையங்களாக வளர்ந்தன. Increased trade and commerce. Expansion of internal and external trade supported city growth. வாணிப வளர்ச்சி. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வாணிப விரிவாக்கம் நகர வளர்ச்சிக்கு துணை நின்றது. Cultural and intellectual developments. Cities became centers of culture, philosophy, and religion. Buddhism and Jainism arose here. கலாச்சார மற்றும் சிந்தனை முன்னேற்றம். நகரங்கள் கலாச்சாரம், தத்துவம், மத மையங்களாக மாறின. Buddhism and Jainism இக்காலத்தில் தோன்றின. Conclusion. From the planned cities of the Indus Valley civilization, through the agrarian rural Vedic phase, to the fortified cities of the Mahajanapadas, urbanization in ancient India evolved in distinct stages shaped by economy, society, and culture. IVC திட்டமிட்ட நகரங்கள் வலதுபுறம் நோக்கிய அம்பு வேத காலத்தின் கிராம வாழ்க்கை வலதுபுறம் நோக்கிய அம்பு மகா ஜனபத காலத்தின் கோட்டையிட்ட நகரங்கள் என பண்டைய இந்திய நகரமயமாக்கம் பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் பல்வேறு கட்டங்களை கடந்து வளர்ச்சி பெற்றது. கிமு 7ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 3ஆம் நூற்றாண்டு வரை. பொருளாதாரம், நகரமயமாக்கல் மற்றும் அரசு உருவாக்கத்தின் பிணைப்பு. கிமு 7ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம் மகாஜனபதங்கள் காலம் முதல் மௌரிய பேரரசு வரை இந்தியாவின் 2ஆம் நகரமயமாக்கல், செகண்ட் அர்பனைசேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இக்காலத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள் தனித்தனியாக நடக்கவில்லை, மாறாக பொருளாதார வளர்ச்சி, நகரங்களின் எழுச்சி மற்றும் பெரிய அரசுகளின் தோற்றம் ஆகியவை ஒன்றையொன்று சார்ந்திருந்தன. பொருளாதார வளர்ச்சி, அடிப்படை என்ஜின். எக்கனாமிக் growth, தி என்ஜின். எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படை விவசாயத்தில் ஏற்பட்ட உபரி உற்பத்தியே ஆகும். இரும்பு தொழில்நுட்பம். கங்கைச் சமவெளியில் இரும்பு கருவிகள், முக்கியமாக இரும்பு கலப்பை மற்றும் கோடாரி பரவலாக பயன்படுத்தப்பட்டன. இது அடர்ந்த காடுகளை அழித்து விவசாய நிலங்களை உருவாக்கவும் ஆழமாக உழுது நெல் சாகுபடியை பெருக்கவும் உதவியது. விவசாய உபரி. அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ். மக்கள் தங்களுக்கு தேவையானதை விட அதிகமாக உணவை உற்பத்தி செய்தனர்.
இந்த உபரி உணவுதான் விவசாயம் சாராத மக்களான கைவினைஞர்கள், வர்த்தகர்கள், வீரர்கள் மற்றும் அரசர்களை ஆதரிக்க உதவியது. நாணய பொருளாதாரம். இந்தியாவின் முதல் நாணயங்களான முத்திரையிடப்பட்ட வெள்ளி நாணயங்கள் பஞ்ச் மார்க்ட் காயின்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டன. இது பண்டமாற்று முறையை தாண்டி வர்த்தகத்தை எளிதாக்கியது. வர்த்தக குழுக்கள் ஸ்ரேனிஸ் கைவினைஞர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சிரேணிகள் கில்ட்ஸ் என்ற அமைப்புகளாக ஒருங்கிணைந்தனர். இது உற்பத்தி மற்றும் விநியோகத்தை முறைப்படுத்தியது. நகரமயமாக்கல். பொருளாதார மையங்கள் அர்பனைசேஷன். தி எக்கனாமிக் ஹப்ஸ் பொருளாதார உபரி கிராமங்களிலிருந்து மக்களை நகரங்களுக்கு ஈர்த்தது. நகரங்களின் வகைகள். அரசியல் மையங்கள் ராஜகிருகம், பாடலிபுத்திரம். வர்த்தக மையங்கள் உஜ்ஜயினி, தட்சசீலம். மற்றும் மத மையங்கள் காசி, வைசாலி என பல வகையான நகரங்கள் தோன்றின. சந்தை மற்றும் உற்பத்தி. நகரங்கள் வெறும் குடியிருப்புகள் மட்டுமல்ல, அவை கைவினைப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்திற்கான மையங்களாக மாறின. கிராமப்புற உபரி இங்கு கொண்டுவரப்பட்டு விற்கப்பட்டது. அரசு உருவாக்கம். அதிகாரத்தின் ஒருங்கிணைப்பு. ஸ்டேட் ஃபார்மேஷன், கன்சாலிடேஷன் ஆஃப் பவர். பொருளாதார வளமும் நகரங்களும் பெருகியபோது அவற்றை கட்டுப்படுத்தவும் பாதுகாக்கவும் ஒரு வலுவான அரசியல் அமைப்பு தேவைப்பட்டது. ஜனபதங்கள் முதல் மகாஜனபதங்கள் வரை சிறிய பழங்குடி பகுதிகள் ஜனபதங்கள் இணைந்து பெரிய பிராந்திய அரசுகளாக மகாஜனபதங்கள் மாறின. இதில் மகதம், கோசலம், வச்சம் போன்றவை ஆதிக்கம் செலுத்தின. வரி விதிப்பு மற்றும் இராணுவம். விவசாய உபரியிலிருந்து பலி மற்றும் பாகா பயிர் வரி போன்ற வரிகளை வசூலிப்பதன் மூலம் அரசுகள் பெரும் செல்வத்தைச் சேர்த்தன. இந்தச் செல்வம் ஒரு பெரிய, நிரந்தர இராணுவத்தை ஸ்டாண்டிங் ஆர்மி பராமரிக்க உதவியது. மத்திய நிர்வாகம். மௌரியர்கள் காலத்தில் கி.மு. 4 முதல் 3 வரை ஆம் நூற்றாண்டு இந்த அரசு உருவாக்கம் உச்சத்தை அடைந்தது. அர்த்தசாஸ்திரம் விவரிப்பது போல ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்துவம் பியூரோக்ரசி உருவானது. இந்த மூன்றிற்கும் இடையிலான உறவு தி இன்டர்ரிலேஷன்ஷிப். இந்த 3 காரணிகளும் ஒரு சுழற்சி முறையில் ஒன்றையொன்று வலுப்படுத்தின. பொருளாதாரம். நகரமயமாக்கல். விவசாய உபரி உணவு வழங்கியது. இது மக்கள் தொகையை அதிகரிக்கச் செய்து நகரங்களை உருவாக்கியது. கைவினைத் தொழில் மற்றும் வர்த்தகம் நகர பொருளாதாரத்தை வலுப்படுத்தின. நகரமயமாக்கல். அரசு உருவாக்கம். நகரங்கள் செல்வம் மற்றும் வளங்களின் மையங்களாக திகழ்ந்தன. நகரங்களை கட்டுப்படுத்துவது அரசர்களுக்கு அதிக வரியையும் அதிகாரத்தையும் வழங்கியது. நகரங்கள் நிர்வாக தலைநகரங்களாகவும் கேபிட்டல் சிட்டீஸ் கோட்டைகளாகவும் செயல்பட்டன. அரசு உருவாக்கம். பொருளாதார வளர்ச்சி. வலுவான அரசுகள் ஏகா. மகதம். மௌரியர் சாலைகளை அமைத்தன, வர்த்தக பாதைகளை பாதுகாத்தன, தரப்படுத்தப்பட்ட அளவீடுகளை அறிமுகப்படுத்தின மற்றும் நாணயங்களை வெளியிட்டன. இது வர்த்தகத்தையும் பொருளாதாரத்தையும் மேலும் வளர்த்தது. முடிவுரை. கிமு 7 முதல் கிமு 3 வரையிலான காலகட்டத்தில் இரும்பு சார்ந்த விவசாய பொருளாதாரம் நகரமயமாக்கலுக்கு வித்திட்டது. நகரங்கள் செல்வத்தின் மையங்களாக மாறி வலுவான அரசுகள் உருவாவதற்கான வளங்களை வழங்கின. பதிலுக்கு அரசுகள் சட்டம் ஒழுங்கை பராமரித்து வர்த்தகத்தை பாதுகாத்து பொருளாதார வளர்ச்சியை மேலும் ஊக்கப்படுத்தின. இந்த மும்முனை பிணைப்புதான் பண்டைய இந்தியாவின் பொற்காலத்திற்கு அடித்தளமிட்டது. Examine the relationship among the economic growth, urbanization and state formation from c. 7th century BCE to 3rd century BCE. கிமு 7ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 3ஆம் நூற்றாண்டு வரை பொருளாதார வளர்ச்சி, நகரமயமாக்கல் மற்றும் அரசு உருவாக்கம் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவை ஆராயுங்கள். Economic growth, urbanization and state formation 7th century BCE, 3rd century BCE. பொருளாதார வளர்ச்சி, நகர்மயமாக்கம் மற்றும் மாநில உருவாக்கம் கி.மு. 7ஆம் நூற்றாண்டு கி.மு. 3ஆம் நூற்றாண்டு. Economic growth. பொருளாதார வளர்ச்சி. Agricultural expansion. The use of iron tools and new agricultural techniques led to increased productivity and economic growth. விவசாய விரிவு,
இரும்பு கருவிகள் மற்றும் புதிய விவசாய முறைகள் பயன்பாட்டால் உற்பத்தி திறன் உயர்ந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது. Trade and commerce. The growth of trade and commerce, both within India and with neighboring regions, contributed to economic prosperity. வர்த்தகம் மற்றும் வாணிபம். இந்தியாவின் உள்ளக மற்றும் அண்டை பகுதிகளுடன் வர்த்தகம், வாணிபம் வளர்ந்து பொருளாதார வளத்தை அதிகரித்தது. Urbanization. நகர்மயமாக்கம். Emergence of cities. The growth of cities like Kashi, Koshala, and Vaishali marked the beginning of urbanization in ancient India. நகரங்களின் தோற்றம். காசி, கோசலா, வைசாலி போன்ற நகரங்கள் உருவானது இந்தியாவில் நகர்மயமாக்கத்தின் தொடக்கமாக அமைந்தது. Centers of trade and commerce. Cities became centers of trade, commerce, and cultural activity, driving economic growth. வர்த்தக மையங்கள். நகரங்கள் வர்த்தகம், வாணிபம் மற்றும் பண்பாட்டு செயல்பாடுகளின் மையங்களாகி பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தன. State formation. மாநில உருவாக்கம். Emergence of Mahajanapadas. The period saw the emergence of powerful kingdoms, known as Mahajanapadas, which eventually gave rise to larger empire. மகாஜனபதங்களின் தோற்றம். இந்த காலத்தில் சக்தி வாய்ந்த அரசுகள் மகாஜனபதங்கள் தோன்றி பின்னர் பெரிய பேரரசுகளாக வளர்ந்தன. Centralized administration. The growth of states led to the development of centralized administration, taxation, and law enforcement. மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம். மாநில வளர்ச்சியால் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம், வரி வசூல், சட்ட அமலாக்கம் ஆகியவை உருவாக்கப்பட்டன. Interrelationship. ஒருங்கிணைந்த தொடர்பு. Economic growth and urbanization. Economic growth fueled urbanization, as cities became centers of trade and commerce. பொருளாதார வளர்ச்சி மற்றும் நகர்மயமாக்கம். பொருளாதார வளர்ச்சி நகர்மயமாக்கத்தை ஊக்குவித்தது, ஏனெனில் நகரங்கள் வர்த்தக மையங்களாக ஆனது. Urbanization and state formation. Urbanization, in turn, contributed to state formation, as cities required more complex administrative systems. நகர்மயமாக்கம் மற்றும் மாநில உருவாக்கம். நகர்மயமாக்கம் மாநில உருவாக்கத்திற்கும் வழிவகுத்தது, ஏனெனில் நகரங்கள் சிக்கலான நிர்வாகத்தை தேவைப்படுத்தின. Conclusion. The period from the 8th century BCE to the 3rd century BCE witnessed a complex interplay between economic growth, urbanization, and state formation in ancient India. These developments laid the foundation for the rise of larger empire, such as the Mauryan Empire, which would go on to shape Indian history. கி.மு. 7ஆம் நூற்றாண்டு முதல் கி.மு. 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி, நகர்மயமாக்கம் மற்றும் மாநில உருவாக்கம் ஒன்றோடொன்று தொடர்புடைய சிக்கலான வளர்ச்சிகளை கண்டன. இவை பின்னர் இந்திய வரலாற்றை மாற்றிய மௌரிய பேரரசு போன்ற பெரிய பேரரசுகளின் எழுச்சிக்கான அடித்தளமாக அமைந்தன. கிமு 6ஆம் நூற்றாண்டு. மத மற்றும் பொருளாதார அமைதியின்மையின் காலம். கிமு 6ஆம் நூற்றாண்டு என்பது 2ஆம் நகரமயமாக்கலின் காலம். கங்கைச் சமவெளியில் ஏற்பட்ட மாற்றங்கள் பழைய வேத கால கட்டமைப்பை உடைத்து புதிய சிந்தனைகள் மற்றும் வாழ்க்கை முறைகளை உருவாக்கின. இந்த மாற்றம் அமைதியான முறையில் நிகழவில்லை, இது கடுமையான சமூக, மத மற்றும் பொருளாதார மோதல்களின் அன்ரெஸ்ட் விளைவாகவே நிகழ்ந்தது. மத அமைதியின்மை ரிலிஜியஸ் அன்ரெஸ்ட். வேத காலத்தின் பிற்பகுதியில் ஏற்பட்ட மத ரீதியான இறுக்கம் மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. சடங்குகளின் ஆதிக்கம் மற்றும் செலவு. சிக்கலான யாகங்கள். வேத மதம் எளிமையான வழிபாட்டிலிருந்து விலகி மிகவும் சிக்கலான, விலையுயர்ந்த யாகங்கள் மற்றும் சடங்குகளை ரிச்சுவல்ஸ் மையமாக கொண்டதாக மாறியது. சாதாரண மக்களால் இவற்றைச் செய்ய முடியவில்லை. கால்நடை பலி. யாகங்களில் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் பலியிடப்பட்டன. விவசாய பொருளாதாரத்திற்கு மாறிய சமூகத்திற்கு கால்நடைகள் செல்வமாகவும் விவசாய தேவையாகவும் இருந்தன. எனவே மதத்தின் பெயரால் கால்நடைகளை அழிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. பிராமணர்களின் மேலாதிக்கம். சமூகத்தில் பிராமணர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக நிலைநிறுத்திக் கொண்டனர்.
வேத அறிவு மற்றும் சடங்குகள் அவர்கள் மட்டுமே செய்யக்கூடியதாக இருந்ததால் மற்ற வர்ணத்தினர், குறிப்பாக சத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள், இந்த ஆன்மீக ஏகபோகத்தை மொனோபலி எதிர்த்தனர். புதிய மதங்களின் எழுச்சி. இந்த அமைதியின்மையின் விளைவாக சிரமண மரபுகள் ஸ்ரமண ட்ரெடிஷன்ஸ் தோன்றின. சுமார் 62 புதிய மதப்பிரிவுகள் இக்காலத்தில் தோன்றின. அவற்றில் முக்கியமானவை: சமணம் ஜெயினிசம் மகாவீரரால் போதிக்கப்பட்டது. பௌத்தம் புத்திசம் கௌதம புத்தர் போதித்தது. அஜீவிகா மக்களி கோசாலரால் உருவாக்கப்பட்டது. இவை அனைத்தும் வேதங்களை நிராகரித்தன, அகிம்சையை நான் வயலன்ஸ் வலியுறுத்தின மற்றும் சமூகச் சமத்துவத்தை போதித்தன. பொருளாதார அமைதியின்மை மற்றும் மாற்றம் எகனாமிக் அன்ரெஸ்ட். இரும்பு தொழில்நுட்பத்தின் அறிமுகம் மற்றும் விவசாயத்தின் விரிவாக்கம் பழைய பொருளாதார அமைப்பை சீர்குலைத்து புதிய சவால்களை உருவாக்கியது. விவசாய பொருளாதாரத்தின் தேவை. இரும்பு கலப்பை, இரும்பு கருவிகள் கங்கைச் சமவெளியில் விவசாயத்தை விரிவுபடுத்தின. இதற்கு அதிக எண்ணிக்கையிலான காளைகள் தேவைப்பட்டன. ஆனால் வேத மதத்தின் யாகங்கள் கால்நடைகளை அழித்தன. முரண்பாடு. பழைய மத பழக்கவழக்கங்கள் புதிய விவசாய பொருளாதாரத்திற்கு தடையாக இருந்தன. எனவே அகிம்சையை போதித்த பௌத்தம் மற்றும் சமணம் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக தேவைப்பட்டது. வைசியர்களின் நிலை. ஸ்டேட்டஸ் ஆஃப் வாஷஸ். பொருளாதார வளர்ச்சி, விவசாய உபரி மற்றும் வர்த்தக வளர்ச்சி காரணமாக வைசியர்கள் வணிகர்கள் பெரும் செல்வந்தர்களாக சிரேஷ்டிகள் செட்டிகள் உயர்ந்தனர். சமூக அந்தஸ்து குறைவு. அவர்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்தாலும் வர்ண அமைப்பில் அவர்கள் 3ஆம் இடத்திலேயே வைக்கப்பட்டனர். பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் கீழே இருந்ததோடு வட்டிக்கு பணம் கொடுப்பது வேத மதத்தில் பாவமாக கருதப்பட்டது. எதிர்வினை. தங்களின் பொருளாதார பலத்திற்கு ஏற்ற சமூக அந்தஸ்தை வேத மதம் வழங்காததால் வைசியர்கள் வர்த்தகத்தை ஆதரித்த சமண மற்றும் பௌத்த மதங்களை ஆதரித்தனர். இது பொருளாதார அமைப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நகரமயமாக்கல் மற்றும் வறுமை. புதிய நகரங்கள் தோன்றியபோது பாரம்பரிய கூட்டுக் குடும்பம் மற்றும் பழங்குடி பிணைப்புகள் சிதைந்தன. இது தனிநபர்வாதத்தையும் அதே சமயம் நகர்ப்புற வறுமையையும் உருவாக்கியது. இந்த புதிய சூழலில் ஏற்பட்ட மன உளைச்சல் மக்களை அமைதி தேடி புதிய மதங்களை நோக்கி தள்ளியது. அரசியல் போட்டி. பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட். சத்திரியர்களின் சவால். மகாவீரர் மற்றும் புத்தர் இருவரும் சத்திரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். இது பிராமணர்களின் சடங்கு ரீதியான அதிகாரத்திற்கு எதிராக சத்திரியர்கள் விடுத்த அறிவுசார் சவாலாக பார்க்கப்படுகிறது. அரசுகளின் மோதல். மகாஜனபதங்களுக்கு இடையேயான தொடர் போர்கள், குறிப்பாக மகதத்தின் ஆக்கிரமிப்பு மக்களிடையே நிலையற்ற தன்மையை உருவாக்கின. முடிவுரை. கிமு 6ஆம் நூற்றாண்டு ஒரு அமைதியின்மையின் காலம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அது அழிவை நோக்கிச் செல்லவில்லை, மாறாக அது ஒரு ஆக்கப்பூர்வமான கொந்தளிப்பாக கிரியேட்டிவ் டர்மாயில் இருந்தது. மதத்தில் அது பக்தி மற்றும் அகிம்சை சார்ந்த புதிய நெறிகளை கொண்டு வந்தது. பொருளாதாரத்தில் அது விவசாயத்தையும் வர்த்தகத்தையும் பாதுகாக்கும் கொள்கைகளை, கால்நடை பாதுகாப்பு, வட்டித் தொழில் அங்கீகாரம் உறுதிப்படுத்தியது. இந்த காலகட்டத்தின் அமைதியின்மையே இந்தியாவின் செழுமையான தத்துவ மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மைக்கு வித்திட்டது. The 6th century BC was a period of religious and economic unrest in India. Comment. கிமு 6ஆம் நூற்றாண்டு இந்தியாவில் மத மற்றும் பொருளாதார அமைதியின்மையின் காலமாக இருந்தது. கருத்து. The 6th century BC, a period of unrest. கிமு 6ஆம் நூற்றாண்டு கலக்கம் நிறைந்த காலம். Religious unrest. மத கலக்கம். Questioning of Vedic rituals. The complex and elaborate Vedic rituals were being questioned by many, leading to a search for new spiritual paths. வேத சடங்குகள் கேள்விக்குள்ளானது. சிக்கலான மற்றும் விரிவான வேத சடங்குகள் பலரால் சந்தேகிக்கப்பட்டதால் புதிய ஆன்மீக வழிகளை தேடும் நிலை ஏற்பட்டது. Emergence of new religions.
This period saw the rise of Buddhism and Jainism, which challenged traditional Vedic practices and emphasized spiritual and philosophical inquiry. புதிய மதங்களின் தோற்றம். இந்த காலத்தில் புத்திசம் and ஜெயினிசம் தோன்றி, பாரம்பரிய வேத வழக்கங்களை சவாலுக்கு உட்படுத்தி ஆன்மீக மற்றும் தத்துவ சிந்தனையை வலியுறுத்தின. Economic unrest பொருளாதார சஞ்சலம், urbanization and trade. The growth of cities and trade led to the emergence of new economic classes, creating social and economic tensions. நகர்மயமாக்கம் மற்றும் வர்த்தகம். நகரங்களின் வளர்ச்சியும் வர்த்தகத்தின் விரிவும் புதிய பொருளாதார வர்க்கங்களை உருவாக்கி சமூக மற்றும் பொருளாதார முரண்பாடுகளை ஏற்படுத்தின. Agricultural changes. Changes in agricultural practices and the introduction of iron tools may have led to economic shifts and potential unrest among certain groups. விவசாய மாற்றங்கள். விவசாய முறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் இரும்பு கருவிகள் அறிமுகமானது பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தி சில சமூக குழுக்களில் அதிருப்தியை உண்டாக்கியது. Conclusion. The 6th century BC was a period of significant change and unrest in India, marked by religious and economic transformations. The questioning of traditional practices and the emergence of new spiritual paths reflect the dynamic nature of Indian society during this time. கி.மு. 6ஆம் நூற்றாண்டு இந்தியாவில் மத மற்றும் பொருளாதார மாற்றங்களால் குறிப்பிடத்தக்க மாற்றங்களும் கலக்கங்களும் நிறைந்த காலமாகும். பாரம்பரிய நடைமுறைகள் கேள்விக்குள்ளானதும் புதிய ஆன்மீக வழிகள் தோன்றியதும் அக்கால இந்திய சமூகத்தின் இயக்கமான தன்மையை வெளிப்படுத்துகின்றன. For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.